வணக்கம். இது நியூஸ் 8 தொலைக்காட்சியின் ஆர்கே நகர் வெற்றி யாருக்கு நிகழ்ச்சி. தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த பார்வையும் ஆர்கே நகர் தொகுதியின் பக்கம் திரும்பி இருக்கிறது. ஆம், மிகப்பெரிய ஒரு அரசியல் களமாக மாறி இருக்கிறது ஆர்கே நகர் தொகுதி. பல்முனை போட்டிகள், வேட்பாளர்கள் வாக்குறுதிகளோடு களத்தில் இருக்கிறார்கள். வாக்காளர்கள் தங்களுடைய எதிர்பார்ப்புகளோடு காத்திருக்கிறார்கள். வேட்பாளர்களுக்கும் வாக்காளர்களுக்கும் இடையில் களம் அமைத்து ஒரு பாலம் அமைத்து தருகிற நிகழ்ச்சியாக நியூஸ் 8 தமிழ்நாடு தொலைக்காட்சி இந்த ஆர்கே நகர் வெற்றி யாருக்கு என்கிற நிகழ்ச்சியை வடிவமைத்திருக்கிறது. இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக ஆர்கே நகர் தொகுதியில் போட்டியிடக்கூடிய முக்கிய அரசியல் கட்சியினுடைய வேட்பாளர்கள் அவர்களிடம் வாக்காளர்கள் தங்களது எதிர்பார்ப்புகளை முன்வைக்க இருக்கிறார்கள். முதலில் ஆர்கே நகர் களத்தில் இருக்கிற வேட்பாளர்களை நாம் அறிமுகம் செய்யலாம். தற்போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வேட்பாளர் திரு லோகநாதன், இதே போன்று நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் திரு கலைக்கோட்டுதயம், தேமுதிக வேட்பாளர் திரு மதிவாணன், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் மருது கணேஷ், இதே போன்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர் கங்கை அமரன், இதே போன்று ஓ பன்னீர்செல்வம் அணியினுடைய அதிமுக புரட்சி தலைவி அம்மா தரப்பிலிருந்து மதுசூதனன் வேட்பாளராக போட்டியிடுகிறார். அவருடைய ஆதரவாளர் திரு கே சி பழனிசாமி அவர்கள் நம்முடைய நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்கள். தங்களுடைய எதிர்பார்ப்புகளை முன்வைப்பதற்காக ஆர்கே நகர் தொகுதியினுடைய பல்வேறு தரப்பட்ட வாக்காளர்களும் இங்கே நம்முடன் இணைந்திருக்கிறார்கள். முதலில் வேட்பாளர்கள், இங்க நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கிறது வாக்காளர்களிடமிருந்து. உங்களுடைய வாக்குறுதிகள் என்ன? அதுதான் வாக்குகளாக மாறப்போகிறது. ஆர்கே நகர்ல நிறைய சவால்கள் இருக்கிறது. இன்னும் மக்களினுடைய அடிப்படை பிரச்சனைகள் தீராமல் இருக்கிறது. 2 ஆண்டுகள்ல 3 தேர்தல்களை ஆர்கே நகர் மக்கள் சந்தித்திருக்கிறார்கள். உங்கள் தரப்பிலிருந்து நீங்கள் முன்வைக்கக்கூடிய வாக்குறுதிகள் என்ன? மருது கணேஷ், நீங்க தொடங்கலாம். இந்த ஆர்கே நகர் தொகுதி என்பது தமிழ்நாட்டிலே பின்தங்கிய தொகுதியாக உள்ளது. ஏனென்றால் இங்கே ஏழை மக்கள், கூலி தொழிலாளர்கள், மீனவ மக்கள் அதிகம் வசிக்கிற பகுதி இது. ஏழை குரல் அம்பலம் ஏறாது என்பது போல கடந்த 6 ஆண்டுகளாக அதிமுக ஆட்சியில் பல திட்டங்கள், அடிப்படை பணிகளே செய்யப்படாமல் நிறைவேற்றப்படாமல் உள்ளன. குறிப்பாக சொல்லப்பட வேண்டும் என்றால் குடிநீர் பிரச்சனை இங்கு தலைவிரித்து அடிக்கிறது. குழாய்களில் குடிநீர் வருவது கிடையாது, அப்படியே வந்து கழிவுநீர் கலந்து வருகிறது. குறிப்பாக காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தை எடுத்துக்கொண்டால் அந்த மீன்பிடி துறைமுகம் சென்னை துறைமுகம் முதல் எண்ணூர் துறைமுகம் வரை பறக்கும் சாலை அமைப்பதற்காக கூடுதல் மேம்பாலம் 0 கேட் அருகே அமைக்கப்பட்டது. அப்போது அந்த மேம்பாலம் அமைப்பதற்காக மீன்பிடி விற்பனை ஏல மைய இடத்தை எடுத்துக்கொள்வதாகவும் அதற்கு பதில் கடற்கரையை மேம்படுத்தி மணல் கொட்டி புதிய விற்பனை தள மையம் அமைத்து தருவதாகவும் கூறினார்கள். ஆனால் அந்த இடத்தை கையகப்படுத்தினாலே தவிர புதிதாக அமைத்து கொடுக்கவில்லை. அந்த மீன்பிடி துறைமுகத்தை சென்று பார்த்தால் மிகவும் படும் மோசமான நிலையில் உள்ளது. சுகாதார சீர்கேடு நிறைந்து காணப்படுகிறது. தொற்று நோய் பரப்பும் கூடாரமாக உள்ளது. அது காசிமேடு மீன்பிடி துறைமுகம் அந்நிய செலாவணியை அதிக ஈட்டி தரும் ஒரு மையம். ஆனால் அங்கு மேற்கு வங்காளம், ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த மீனவர்கள் தங்கி அங்கிருந்து மீன்பிடிக்க செல்கிறார்கள். அவர்களுக்கு தேவையான இருப்பிட வசதி கிடையாது, குடிநீர் வசதி கிடையாது, அவங்க குளிக்க வசதி கிடையாது, கழிப்பறை சரியானது கிடையாது. சாலைகள் பார்த்தீங்கன்னா குண்டும் குழியுமா இருக்குது. இப்படி பல்வேறு அந்த நிலையில் அந்த துறைமுகம் கிடக்குது. அதே கொடுங்கோய் குப்பை கொட்டும் வளாகம். இந்த குப்பை கொட்டும் வளாகம் வந்து எங்கள் பகுதியைச் சேர்ந்த சுமார் எழில் நகர், சந்திரசேகர் நகர், நேதாஜி நகர், நேரு நகர் உள்ளிட்ட குறிப்பிட்ட ஒரு 50,000 முதல் 75,000 மக்களை கொண்ட மக்களை பெரிதும் பாதிக்கிறது. இன்று கூட காலையில் வாக்கு சேகரிக்க நேதாஜி நகர் பகுதிக்கு சென்றிருந்தேன். அந்த குப்பை எரிப்பதாகவும் விடியற்காலில் எரிப்பதாகவும் அந்த புகை எங்கள் கண்களுக்கு எரிச்சல் ஏற்படுத்துகிறது என்றும் மக்கள் கூறினார்கள். அது மட்டுமல்லாமல் நம்ம நேரு நகர் ரயில்வே கேட் என்பது முக்கிய அந்த எண்ணூர் நெடுஞ்சாலையின் முக்கிய போக்குவரத்து வழித்தடம். அந்த ரயில்வே கேட் வழியே எக்ஸ்பிரஸ் ரயில்கள் செல்லவில்லை, மின்சார ரயில்கள் செல்லவில்லை, வெறும் கூட்ஸ் ரயில்கள் மட்டும்தான் செல்கின்றன. அந்த கூட்ஸ் ரயில் அதுவும் குறிப்பிட்ட காலை பீக் ஹவர்ஸ் என்று அழைக்கப்படும் காலை 9 மணிக்கும் மாலை 4 மணிக்கும் குறிப்பிட்ட நேரம் அந்த வழியை செல்வதால் ரயில்வே கேட்டை மூடிவிடுகிறார்கள். இந்த பகுதியில் ரயில்வே கேட் மூடிய ரயில்வே கேட் எழில் நகர் பகுதியில் மூடிவிடுகிறார்கள். இங்கிருந்து தண்டையார்பேட்டை மேம்பாலத்திலிருந்து கொடுங்கையூர் குப்பை கொட்டும் மைதானம் வரை சுமார் 6 கிலோமீட்டர் தூரத்திற்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. இது போன்ற நேரங்களில் பள்ளி செல்லும் மாணவ மாணவிகள், கூலி தொழிலாளர்கள், மருத்துவமனை செல்லும் பொதுமக்கள், கர்ப்பிணி பெண்கள் பல்வேறு அவதிப்படுகிறார்கள். ஒன்றும் கிடையாதுங்க. அந்த ரயிலை கூட்ஸ் ரயில் தண்டையார்பேட்டை கூட்ஸ் யார்டுலேருந்து வியாசர்பாடி கூட்ஸ் யார்டு தான். இதை வந்து நாங்கள் போய் மனு கொடுத்தோம். நைட்டு 10 மணிக்கு மேலே காலையில் 6 மணிக்கு முன்னில் அதை இயக்குனீங்கன்னா எங்கள் பொதுமக்களுக்கு எந்த ஒரு இடர்பாடும் கிடைக்காது அப்படின்னு நாங்கள் போய் சொன்னோம். ஆனால் இது வரைக்கும் அது எனக்கு நடக்கலை. இது வந்து தற்காலிகம் தான். நான் சொல்கிற இந்த இது வந்து தற்காலிகம் தான். ஆனால் அங்கே ஒரு மேம்பாலம் கட்டினா சிறப்பாக இருக்கும். திட்டம் போட்டாங்க. திட்டம் இது வரைக்கும் பேப்பர் அளவில் தான் இருக்குது அதிமுக இதில். இது போல் சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த பக்கம் ஒரு இதுக்கு பேங்க்கு கேட்டாங்க, பேங்க் ஏற்படுத்தி தரணுன்ட்டு அந்த பகுதி மக்கள் விருப்பமாக இருக்குது. அந்த பக்கம் ஒரு சுடுகாடு, அந்த பகுதியில் இருக்கிற சுமார் 1,00,000 மக்களுக்கு வந்து சுடுகாடு என்பது ஒன்று காசிமேடு போகணும். பிரிட்ஜ் ஏறி இறங்கி சுமார் 4 கிலோமீட்டர் தூரம் 5 கிலோமீட்டர் தூரம் போகணும். அப்படி இல்லை என்றால் இந்த பக்கம் மூலகத்தோளம் போகணும், அது ஒரு 6 கிலோமீட்டர் தூரம்.
இந்த மாதிரி தான் சுடுகாட்டுக்கு அவங்க கஷ்டப்பட்டு தான் அந்த உடலை இழுத்து சென்று மாட்டு வண்டி இழுத்துட்டு போய் அடக்கம் பண்ண எரியூட்ட வேண்டியது இருக்கே தவிர அது பக்கத்திலேயே பக்கிங்ஹாம் கெனால் பின்னாடியே ஒரு சுடுகாடு அமைப்பதற்கு திமுக ஆட்சியின் போது நாங்கள் திட்டங்கள் போட்டு ரெடி பண்ணோம். ஆனால் அது அப்படியே கிடப்பில் கிடக்குது. இப்படி சொல்லி ஆர்கே நகர் தொகுதியை பொறுத்தவரை மக்கள் அடிப்படை பிரச்சனைகள் அப்படியே தான் உள்ளது, கவனிக்கப்படாமலே தான் உள்ளது. நிச்சயமாக திரு லோகநாதன், பெரும்பாலும் எல்லா கட்சியினுடைய வேட்பாளர்களும் இந்த மண்ணின் மைந்தர்களாகத்தான் இருக்கிறீர்கள். மக்களினுடைய பிரச்சனைகள் பெரும்பாலும் எல்லாமே நல்லா தெரியக்கூடிய, அறிந்திருக்கக்கூடிய, அதை அன்றாடம் அனுபவிக்கக்கூடிய வேட்பாளர்களாகத்தான் நீங்களும் இருக்கிறீர்கள். அப்படி பார்க்கிற போது மக்களினுடைய பிரச்சனைகள் நிறைய சவால்கள் நிறைந்த ஒரு தொகுதியாக ஆர்கே நகர் தற்போது மாறி இருக்கிறது. உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வாக்குறுதிகள் உங்கள் தரப்பில் முன்வைக்கக்கூடியது என்ன சொல்லுங்க? எங்கள் பகுதியை பொறுத்த வரைக்கும் நண்பர் மருதுகனை சொன்ன பிரச்சனைகள் இருக்குது. இதை தாண்டி நான் சொல்ல வேண்டிய விஷயங்கள் சொன்னால், எங்கள் மக்கள் எல்லோருமே ஏழை மக்கள். அரசாங்கமே திட்டம் போட்டு நீங்கள் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் 25% இடஒதுக்கீடு என்பது இலவசமாக தனியார் பள்ளிக்கூடங்களில் வழங்கப்பட வேண்டும் என்று சட்டம் இருக்குது. அந்த சட்டம் அமலாக்கப்படாமல் வெறும் பேப்பரில் மட்டுமே இருக்கிறது. நான் இந்த தொகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்டால் என்னுடைய மக்களை அந்த பள்ளிக்கூடத்தில் சேர்க்கிறதுக்கான அனைத்து நடவடிக்கையும் நான் முதல்ல எடுப்பேன். ரெண்டாவது, எங்கள் மீனவர்களுக்கு வீடு கட்டி தரணும்னு சொல்லி ஒரு திட்டம் இருக்குது. அந்த திட்டம் என்பது கிடப்பிலே கிடக்குது. அந்த திட்டத்தை நாங்கள் கொண்டு வருவோம். அதற்கு அடுத்தது நலவாரிய திட்டத்தில் மீனவர்களுக்கு ஓய்வூதியமாக 5000 ரூபாய் வழங்குவதற்கான அத்தனை நடவடிக்கையும் என்னால் என்ன முடியுமோ அதை நான் செய்வேன்றது 2. மூணாவது பார்த்தீங்கன்னா, எங்கள் குடியிருப்பே குடிசை மாற்று வாரியத்தால் கட்டப்பட்ட குடியிருப்பு. எல்லாமே நீங்கள் மேஜர் ஏரியாவை பார்த்தீங்கன்னா அநேகமாக 7 வட்டங்களில் குடிசை மாற்று வாரியம் இல்லாத வட்டங்களே இருக்காது. ஆனால் இந்த வட்டத்தில் இருக்கிற இந்த குடியிருக்கிற யாருக்குமே அவங்க பேரில் அந்த வீடு கிடையாது. யாரோ ஒருத்தருடைய பேரில் தான் இன்றைக்கி வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கோம். முதல்ல நான் வந்தால் அவர்கள் பேரிலான ஒதுக்கீடுகளை நான் பெற்றுத்தருவதற்கான வேலையை செய்வேன். ரெண்டாவது, அவர்கள் கடனாளியாக அந்த வீட்டை வச்சுருக்கிறான். உலக வங்கியில் 3000 ரூபாய் கழிவறை கட்டுவதற்காக கொடுத்த பணம், அந்த பணத்தை கட்டலைன்னு சொல்லி நீ 2 லட்ச ரூபாய் 1.5 லட்ச ரூபான்னு சொல்லி வச்சுக்கிட்டு அதை பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த கடனை தள்ளுபடி செய்வதற்கான அரசை வலியுறுத்தி அதை நான் செய்வேன்றது 3. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மற்றது நான் சொல்லாத மாதிரி எங்களுக்கு சுகாதார மருத்துவமனைகள், நீங்கள் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இங்கே ஏராளமாக இருக்குது, வட்டத்தில் இருக்குது. ஆனால் மருத்துவர்கள் கிடையாது. வெறும் நர்ஸ் ஆஸ்பத்திரி தான் எங்கள் ஊரில் பேசிக்குவாங்களே. அதற்கு மருத்துவர்களை நியமிக்கிறது. இது இல்லாமல் என்னென்னா, இங்கே வாழக்கூடியவர்கள் கூலி வேலைக்கு போயிட்டு வரக்கூடியவர்கள் மருத்துவம் பார்க்கணும்னு சொன்னால் தனியார் தான் நாட வேண்டியதாக இருக்குது. ஒன்று வேலைக்கு லீவ் போட்டுட்டு அரசு மருத்துவமனைக்கு போகணும், இல்லைன்னா வேலைக்கு போனால் தனியார்கிட்ட தான் போகணும்னு இருக்குது. நாங்கள் வந்தால் நிச்சயமாக அது மாலை நேரத்தில் செயல்படக்கூடிய மருத்துவமனையாக நாங்கள் மாற்றுவோம். ஏன்னா டாஸ்மாக் ராத்திரி 10 மணி வரைக்கும் திறந்து வச்சுக்கிறோம், மருத்துவமனையை 12 மணிக்கு மூடிட்டு போயிடுறான் கவர்மெண்ட்டு. அதை நாங்கள் இரவு 10 மணி வரைக்கும் தொடர்ந்து வருவதற்காக நாங்கள் வேலையை நான் செய்வோம். திரு கங்கைமரன், பாரதிய ஜனதாவை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல் இடைத்தேர்தலாக இருந்தாலும் கூட இது ஒரு துருப்புச்சீட்டாக தமிழகத்தில் பாரதிய ஜனதா கால் பதிப்பதற்கான ஒரு துருப்புச்சீட்டாக பார்க்கப்படுவதாக பரவலாக சொல்லப்படுகிற ஒரு விஷயம். பட்டியலிட்டது போல நிறைய சவால்கள் இருக்கிறது. திரு கங்கைமரன் அரசியல் களத்திற்கு புதிதானவரா அப்படிங்கிற கேள்வியோட இந்த மக்களினுடைய களநிலையை, யதார்த்த நிலையை அறிந்தவரா என்கிற கேள்வியும் நாங்கள் சேர்த்தே முன்வைக்கிறோம். நீங்கள் பாரதிய ஜனதாவினுடைய பிரதிநிதியாக நீங்கள் முன்வைக்கக்கூடிய வாக்குறுதிகள் என்ன? இந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லாருமே இவங்க சொன்னது எல்லாமே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான். மறுபடியும் நான் அதை தான் ரிப்பீட் பண்ணணும். என்னென்ன கஷ்டங்கள் இருக்கோ எல்லாமே அலசி ஆராய்ஞ்சு அதே பிரச்சனைகள் தான் பேசிகிட்டு இருக்கோம். நிஜமாக இது மேற்கொண்டு சரி செய்வதற்கு என்ன வழி அப்படிங்கிறதான் விஷயம். ஏன்னா இவங்களும் ஆண்டாங்க, இவங்களும் ஆண்டாங்க. எல்லாரும் இருந்த ஆட்சிகள் எல்லாமே இவங்கள்ட்ட தான் இருந்து இவங்க திட்டம் போட்டாங்க, இவங்க நிறைவேற்றலை, இவங்க நிறைவேற்றாமல் இருக்கிறாங்க. இப்படித்தான் குற்றச்சாட்டுகள் இருக்குது. நிஜமாகவே இது வேறொருவனாக பார்க்கும்போது இந்த மக்களுக்கு எப்படி இருந்தாலும் இது சீர்படுத்த முடியும், எப்படி கொண்டு வர முடியும் என்பதற்கான முழு சாட்சியாக நான் இருக்கிறேன். காரணம் என்னென்னா, மத்திய அரசில் வரக்கூடிய அத்தனை திட்டங்களும் இங்கே வேறு வேறு பெயர்களிலே அவர்கள் பெயர்களிலே என்ட்ரி ஆகுதே தவிர எங்களுடைய பெயரில் அது என்ட்ரி ஆகிறதே கிடையாது. எந்தவித உதவி திட்டங்களாக இருந்தாலும், எந்த கடனாக இருந்தாலும் மத்திய அரசில் பெறப்படுவது இங்கே வரும்போது அவர்கள் பெயர்களே மாறிவிட்டது என்பதுதான் உண்மையான ஒரு சமாச்சாரம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இந்த விஷயங்களை நேரடியாக என்னை போன்றவர்கள் வந்தார்கள் என்றால் அவைகளை இன்னும் சீக்கிரமாக, அதிகமாக, இன்னும் வேகமாக அனைவரிடம் அரசியலை பற்றி சொன்னீங்க. அரசியலில் எனக்கு அனுபவம் உண்டுங்கிறத நண்பர் அவங்கெல்லாம் அறிவாங்க. ஏன்னா அதே சிவப்பு சட்டையில் நாங்கள் உட்காந்து பிரச்சாரம் பண்ணியிருக்கோம். அரசியல் என்பது நாங்கள் கீழே அடித்தளத்தில் இருந்த போது இருந்தே எங்களுக்கு உள்ள அது ஒரு அமைப்பு இருந்தாலும், இப்போது வெளிவரக்கூடிய கடந்த 5 ஆண்டுகளாக நான் பிஜேபியில் சேர்ந்து பிரச்சாரகனாக நான் இருந்து கொண்டிருக்கிறேன். என்றாலும் மக்களோடு மக்களாக இருப்பதற்கு, மக்களுக்கு சேவை செய்வதற்காக இந்த ஒரு இடம் கிடைத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நிஜமாகவே இங்கே இருக்கிற பிரச்சனைகளை இவர்களை விட இவங்க போட்டதை இவங்க தடுத்து நிறுத்தினாங்க, இல்லை இவங்க போட்டாங்கன்னா இவங்க தடுத்து நிறுத்தினாங்க என்று இல்லாமல் நாங்கள் சொல்லக்கூடியதை அப்படியே கேட்டு அடித்து வாங்குவதற்கு, அடித்துனா பேச்சால் அடித்து, சொல்லால் அடித்து, மக்களால் திரண்டு அவங்களுக்கு சொல்லை கெஞ்சி கேட்டு காலில் எதை வேணாலும் பண்ணலாம்.
ஆக மொத்தத்தில் மத்திய அரசின் ஆதரவான ஒரு பிரச்சாரமாக ஒரு ஊழியனாக இருக்கிற காரணத்தால் நேரடி திட்டங்களை கொண்டு வருவதை என்னால் முடியும் என்பதற்காக ஒரு ஆதாரமாக இருக்கிறது. நன்றி. மதிவாணன், ஆர்கே நகரை பொறுத்த வரைக்கும் முதல்ல அறிவிக்கப்பட்ட வேட்பாளர் அப்படின்னு சொல்லலாம். நிறைய வாக்குறுதிகள் முன்வைக்கப்பட்டது, நிறைய பிரச்சனைகள் கடந்த காலங்களில் தேர்தலில் போட்டியிட போடும்போதும் கூட ஆர்கே நகரில் இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனைகளை முன்னிறுத்தி பல பிரச்சாரங்கள் முன்வைக்கப்பட்டது. இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தேமுதிகவினுடைய வாக்குறுதிகள் என்னவாக இருக்கிறது ஆர்கே நகர் மக்களுக்கு? சூழ்நிலைகள்லாம் நீங்கள் எதை சொல்கிறீங்க? இல்லை, இங்கே என்ன அரசியல் களம் என்ன அப்படிங்கிறது தேமுதிகவுக்கு நல்லா தெரியும் இல்லையா, அதை பொறுத்து சொன்னேன். நிச்சயமாக, அதாவது தமிழகத்துடைய அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக இன்றைக்கி 2 கட்சி தான். ஒன்று திராவிட முன்னேற்ற கழகம், இன்னொன்று வந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தான். அது நேஷ்னல் பார்ட்டிஸ் வந்து நான் சொல்ல விரும்பல. இங்கே அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக களத்தில் இருக்கிற எங்களுடைய சின்னம், முரசு சின்னம், ஒவ்வொருத்தருக்கும் நன்கு பரிச்சயமான ஒரு சின்னம். ஸோ எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு என்பது பிரகாசமாக இருக்கிறதுனால தான் கேப்டன் முதல்ல வந்து வேட்பாளர் அறிவித்தது, முதல்ல வந்து வேட்புமனு தாக்கல் செய்தது, முதல்ல வேட்புமனு பரிசீலனை முடிச்சுட்டு வெளியே வந்ததும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தான். அதுக்கப்புறம் தான் வேட்புமனு ஏற்றுக்கலாமா ஏற்றுக்கூடாதா அப்படின்லாம் சண்டை போட்டுருந்தாங்க. ஆக்சுவலாக அந்த சண்டை சச்சரவுகள்லாம் இல்லாமல் நாங்கள் வந்து மக்களுக்காக வந்திருக்கோம், மக்களுக்கு சேவை செய்யணுன்ற ஒரு எண்ணத்தில் வந்திருக்கோம். அதுக்காக ஒரு வாய்ப்பு வந்து கேப்டன் வந்து இந்த 2016 சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா கூட வந்து ஒரு மாற்றத்தை எடுத்துன்னு வரணுன்றதுக்காக தான் அவர் மக்கள் நல கூட்டணி வைத்தார். இல்லைன்னா அன்றைக்கே உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அவர் எந்த பக்கம் போவாரா அந்த பக்கம் போவாரான்ட்டு பல முனையில் வந்து அவருக்கு இருந்த காலகட்டங்களில் வந்து அவர் செய்த ஒரு மாற்றம் கழகத்துக்கிட்ட இருந்து 2 கழகங்கிட்ட இருந்தும் வந்து தமிழகத்தை மீட்டெடுக்கணுன்றதுக்காக தான் வந்து அந்த அணியை வந்து போய் ஆதரித்தார். பட் மக்களுக்கு வந்து அந்த அணி மேலே ஒரு நம்பிக்கை இல்லாத பட்சத்தில் வந்து அடுத்த தேர்தல் முடிஞ்ச உடனே வெளியே வந்துட்டு கேப்டன் ஃபஸ்ட்டில் சொன்ன மாதிரி மக்களோடும் தெய்வத்தோடும் தான் கூட்டணின்ற அடிப்படையில் திரும்பவும் எந்த மக்களை நம்பி இந்த கட்சி ஆரம்பித்தோமோ அதே மக்களை நம்பி தான் வந்து களத்தில் நிற்கணும். ஏன்னா அவங்க தானே தெய்வம், மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்புன்ற மாதிரி அந்த தீர்ப்பை தலைவணங்கி ஏற்றுக்கிறதுக்காக நான் திரும்ப மக்களை நம்பி இங்கே நின்று இருக்கோம். இந்த மக்கள் வந்து அதற்கான வாய்ப்பு வழங்குவார்கள்னு நான் பரிபூர்ணமாக நம்பினேன். திரு கலைக்கோட்டு உதயம், உங்கள் தரப்பிலிருந்து நாம் தமிழர் கட்சி தரப்பிலிருந்து முன்வைக்கக்கூடிய வாக்குறுதிகள் என்ன பதிவு சார்? ஆர்கே நகர் தொகுதி மிகப்பெரிய பின்தங்கிய தொகுதி. இங்கே ஏழை எளிய மக்கள் அதிகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கு வேலைவாய்ப்பற்ற இளைஞர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். அவர்களுக்காக ஒரு ஸ்டீல் கம்பெனியை அரசு கொண்டு வருவதற்காக பாடுபடுவோம். அதுபோன்று ரயில் பயணிகள் சங்கம் நீண்ட காலமாக தண்டையார்பேட்டையில் ஒரு ரயில் முனையம் கொண்டு வர வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறார்கள். அந்த ரயில் முனையம் அமைய அதற்காக முயற்சி எடுப்போம். அதுபோல் உங்களுக்கு இப்போ இது அந்த குப்பைமேடு பிரச்சனை நீண்ட காலமாக இருந்து வருகிறது. அதற்கு அதாவது திடக்கழிவு மேலாண்மை என்று ஒன்று இருக்கிறார். அதாவது மக்கக்கூடிய குப்பைகள் மூலம் இயற்கை உரத்தை தயாரிப்பதற்கும் அதுபோல் நெகிழி போன்ற பொருட்களை சேர்த்து தார் சாலைக்காக பயன்படுத்துவதற்கும் முயற்சி எடுப்போம். அதுபோல் நிறைய பிரச்சனைகள் அங்கு இருந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் எங்கு பார்த்தாலும் அங்கு வந்து சாக்கடையை தான் பார்க்க முடிகிறது தொகுதியில். அதற்காக 2 பம்பிங் ஸ்டேஷன் கொண்டு வருவதற்காக முயற்சி எடுப்போம். இப்படி பல்வேறு திட்டங்கள் நாங்கள் அந்த தொகுதிக்காக வைத்திருக்கிறோம். தமிழகத்தில் கடந்த 2010 உருவான கட்சி எங்களுடைய கட்சி. தமிழகத்தில் இளைஞர்கள் அதிகமாக இன்று கொண்டிருக்கக்கூடிய கட்சி. நாங்கள் ஒரு பெரிய எந்த கட்சியுடனும் கூட்டணி இல்லாமல் தனித்தே நிற்கக்கூடிய கட்சி. தமிழக மக்கள் ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து நிற்கிறார்கள். அந்த மாற்றத்தை கொடுக்கக்கூடிய கட்சியாக கண்டிப்பாக திராவிட இயக்கங்களும் தேசிய இயக்கங்களும் வேண்டாம் என்ற ஒரு நிலை மக்கள் மனதில் இருக்கிறது. அந்த மாற்றத்திற்கான கட்சியாக கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சியை அந்த மக்கள் வெற்றி பெற செய்வார்கள் என்று நம்புகிறோம். நிச்சயமாக. திரு கேசி பழனிசாமி, உங்ககிட்ட இறுதியா வரத்துக்கான காரணம் இவர்களுடைய எல்லா தரப்பு கருத்துக்களையும் நீங்கள் பிரதிபலிக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். தற்போது அதிமுகவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பிளவு, அதை மக்கள் எப்படி எதிர்கொள்ளப் போகிறார்கள்? ஓ பன்னீர்செல்வம் தலைமையிலான அணி இந்த தேர்தலை எதிர்கொண்டு இதன் மூலமாகத்தான் தங்களை நிரூபித்துக் கொள்ள முடியும் என்கிற ஒரு நிலைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆர்கே நகர் மக்கள் முன்னாடி நீங்க வைக்கக்கூடிய வாக்குறுதிகள் என்ன? முதலாவதாக இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றிய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மறைந்திருக்கிறார்கள். அதற்காக இன்றைக்கு இந்த தேர்தல் நடக்கிறது. அவர்களது மறைவிலே, அவர்களது மரணத்திலே
பல சந்தேகங்கள் இருக்கின்றன. அதற்கு காரணமானவர்களை மக்களுக்கு அடையாளம் காட்டி அவர்களுக்கு உரிய தண்டனையை வழங்கியாக வேண்டும். அதேபோல் இன்றைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியானது மிக சிறப்பாக அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அம்மா அவர்களின் மறைவிற்கு பின்னாலே நடத்தி கொண்டிருந்தார்கள். ஆனால் ஒரு சுயநலவாத குடும்பம் தங்களது குடும்ப அரசியலை இந்த இயக்கத்திற்குள் தமிழகத்திற்குள் நுழைக்க வேண்டும் என்பதற்காக இந்த கட்சிக்குள் முதலிலே புகுந்தார்கள். பின்னர் ஆட்சியிலே அண்ணன் பன்னீர்செல்வத்தை அவர்களை அகற்றிவிட்டு அவர்களே வருவதற்கு முயற்சி எடுத்தார்கள். அந்த ஒரு சூழ்நிலையிலே இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலே சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டது. அண்ணன் மதுசூதனன் அவர்கள் இந்த பகுதிக்கு நன்கு அறிமுகமானவர்கள். இந்த தொகுதியில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைக்கக்கூடிய அளவிற்கு இந்த தொகுதியோடு பரிச்சயமானவர்கள். அவர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களோடும் மற்ற தலைவர்களோடும் கலந்து ஒவ்வொரு வட்டமாக செய்ய வேண்டிய பணிகள் என்ன என்ற அடிப்படையில் குறைந்தபட்சம் ஒரு 10 பணிகள் ஒவ்வொரு வட்டத்திற்கும் ஒரு பட்டியலிட்டு எங்களிடத்திலே கொடுத்திருக்கிறார்கள். பல்முனை போட்டி உருவாகி இருக்கிறது. பல்வேறு அரசியல் கட்சிகள், சுயேட்சை வேட்பாளர்கள் என 72 பேர் களத்தில் இருக்க போகிறார்கள். வாக்காளர்களிடம் நிறைய கேள்விகள் இருக்கிறது, நிறைய கேட்பதற்கு நிறைய கோரிக்கைகள் இருக்கிறது. அவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன? ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். ஆர்கே நகர் வெற்றி யாருக்கு இடைவேளைக்கு பிறகு. ஆர்கே நகர் வெற்றி யாருக்கு தொடர்கிறது. ஆர்கே நகர் தேர்தல் களத்தில் போட்டியிடக்கூடிய பல்வேறு கட்சியினுடைய வேட்பாளர்களுடன் இத்தொகுதியினுடைய வாக்காளர்கள் தங்களது கோரிக்கை குரல்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய பெயர், எந்த பகுதியிலிருந்து வரீங்க, உங்களுடைய அடிப்படை பிரச்சனை, நீங்க இந்த களத்தில் இருக்கக்கூடிய வேட்பாளர்களிடம் நீங்க முன்வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன பதிவு செய்யலாம்? என் பேர் விமலா. நான் ஆர்கே நகர் தொகுதியில் இருக்கிற ஒரு சாதாரண ஒரு மக்கள் தான். இப்போ எங்கள் ஏரியாவில் இருக்க பிரச்சனை என்னென்னா நீங்கள் புதுசாக ஆரம்பிக்கிற திட்டத்தை பற்றியோ இல்லை இனிமேல் பண்ணக்கூடிய திட்டத்தை பற்றியோ கிடையாது. இது ஆண்டாண்டு காலமாக இருக்கக்கூடிய ஒரு ரேஷன் கடை பிரச்சனை. சாதாரணமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ரேஷன் கடையில் இருக்க பொருட்கூட எங்களுக்கு இது வரைக்கும் கரெக்டாக கிடைச்சது கிடையாது. ஆளும் கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, எந்த கட்சியுமே எங்களுக்கு அதை பற்றி எதுவுமே பேசினதும் கிடையாது. இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா 3 மாதம் 4 மாதமாக எங்களுக்கு ஸ்மார்ட் கார்டு அறிவிக்கப்பட்டோம் சொல்லிட்டு ஒரு கடையில் ஒரு பொருள், ஒரு எண்ணெயோ பருப்போ எதுவுமே போடக்கூடியது இல்லை. ஒரு அரிசி மட்டும் தான் கேட்டால் ஸ்மார்ட் கார்டு வருதுமா, உங்களுக்கு கிடையாதுமா. மேல் அதிகாரிகிட்ட கேட்டால் அப்படிதாம்மா நடக்கும், இப்படி தான் சொல்கிறாங்களே கண்டி எங்களுக்கு வேறு மாற்றே சொல்ல மாட்டுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் வந்திருக்கு. இப்போ இந்த மாதம் போடுறாங்க பருப்பு எண்ணெய்லாம். அது எப்படி ஸ்மார்ட் கார்டு வருது போட மாட்டோம் சொன்னாங்க. அந்த நடைமுறை இப்போ மட்டும் எப்படி வந்தது? எங்களுக்கு ஒரு முழு அறிக்கை ஒரு டிவி மூலியமாவோ ஒரு எம்எல்ஏவோ யாருமே எங்களுக்கு ஒரு எதுவுமே சொன்னது கிடையாது. ஒரு மாவட்டத்திலேருந்து எதுவுமே எங்களுக்கு நியூஸே கொடுத்தது கிடையாது. இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க, உங்கள் கருத்து? இப்போ எங்களுக்கு ரேஷன் கடை பிரச்சனையே பெரிய பிரச்சனையாக இருக்கிறோம். வாழ்வாதார பிரச்சனை அடிப்படையில் இருக்கக்கூடிய தமிழகம் முழுவதுமாக எல்லா தொகுதிகளிலும் எல்லா பகுதிகளிலும் இருக்கக்கூடிய இந்த ரேஷன் பொருட்களினுடைய பிரச்சனை, யார் இந்த கேள்விக்கு பதிலளிக்க விரும்பினாலும் சொல்லலாம். சரியான கருத்து தான். இந்த ரேஷன் கார்டு பிரச்சனை ஸ்மார்ட் கார்டுன்னு சொன்னாங்க. 2005ஆம் ஆண்டு 2006ஆம் ஆண்டு திமுக ஆட்சியின் போது தான் அந்த ரேஷன் கார்டை கொடுத்தாங்க. அந்த கார்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த கார்டு புதுப்பிக்கவே இல்லை. உள்தால் ஒட்டி தான் பண்ணாங்களே தவிர ஸ்மார்ட் கார்டு தரேன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் தராமல் இருக்காங்க. அடுத்ததாக சொன்னாங்க ரேஷன் கடையில் பொருட்கள் கிடைக்கிறதுலன்னு. அந்த கடந்த ஒரு 10 நாளைக்கு முன்னாடி எங்களது தளபதி அவர்கள் கொளத்தூர் தொகுதியில் போய்ட்டு இது மாதிரி பிரச்சனைகளை பார்த்துட்டு எல்லா தொகுதியிலையும் இருக்கிற எம்எல்ஏ, அதாவது நாங்கள் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர் தொகுதியில் எல்லா எம்எல்ஏக்களையும் போய் அந்த ரேஷன் கடைகளை ஆய்வு செய்ய சொன்னாங்க. ஆய்வு செய்யும்போது பார்த்தா தான் எவ்வளோ குளறுபடிகள் இருக்குது, எவ்வளோ தவறுகள் நடக்குதுன்னு தெரிய வந்தது. அதாவது பொதுமக்களுக்கு கடந்த 3 மாதமாகவே பொருட்கள் வழங்கப்படவில்லை. அரிசியை தவிர மற்ற பருப்பு, பாமாயில் உள்ளிட்ட எந்த பொருட்களும் சரியாக வழங்கப்படவில்லை என்பதை அறிந்து எல்லா கடைகளையும் செக் பண்ண சொன்னாங்க. செக் பண்ணிவிட்டு அடுத்த கட்டமாக அதற்கு எல்லா கடைகள் முன்பு போராட்டம் நடத்தணும். நாங்கள் இப்போது இருக்கிற நிலைமை இதுதான் அப்படின்னாலும் கடந்த சில ஆண்டுகளாகவே இந்த பிரச்சனை தொடர்ந்துகிட்டு இருக்கிறதா அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. கடந்த சில காலங்களிலும் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் ஆர்கே நகர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற பிறகும் கூட சில அடிப்படை பிரச்சனைகள்ல முக்கியமானது ஒரு பிரச்சனையா இந்த பிரச்சனை தொடர்ந்துகிட்டு இருந்திருக்கு. உங்களுடைய பதில்? திருமதி விமலா அவர்கள் சொன்ன பொழுது கடந்த ஒரு 3 மாத காலமாக இந்த பிரச்சனையானது ஒரு மிக அதிக அளவிலே ஒரு பாதிப்பினை ஏற்படுத்துகிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். இது சம்பந்தமாக அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் ஒரு அறிக்கையினை வெளியிட்டார்கள். அதற்கு அரசாங்கத்தின் தரப்பில் இருந்து கூட ஒரு சில குற்றச்சாட்டுகளை அவர்கள் செயல்படாமல் இருந்ததை
அவர்கள் சுட்டிக்காட்டி இருந்தார்கள். நிச்சயமாக அண்ணன் மதுசூதனன் அவர்கள் வெற்றி பெற்று இந்த பிரச்சனைகளுக்கு உடனடியாக ஒரு தீர்வினை கொடுப்பார்கள். நன்றி. அடுத்ததாக யார் கேள்வி? இல்லை, அதில் நானும் இன்னொன்று சொல்லி ஆசைப்படுறேன். ஏன்னா நான் சென்று இந்த இடங்களில் பார்க்கும்போது ரேஷன் கடைக்கு ரொம்ப தூரம் நடக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை எல்லாருமே சொன்னாங்க. எல்லாருமே மேக்ஸிமம் சொன்னது, எங்கேயோ ஒரு கடை இருக்குது, நாங்கள் நடந்து போய் போகிறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நாங்களே குறைஞ்ச விலையில் வாங்குறதுக்காக அலையிறோம் அப்படிங்கிற மாதிரி பல பிரச்சனைகளை எடுத்து வச்சாங்க. என்ன போன்ற ஆட்கள் இது நல்ல மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் இன்னும் ரேஷன் கடை பக்கத்தில் இன்னும் விரிவாக்கம் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். எல்லாருக்குமே போய் சேரணும்னா அவ்வளோ தூரம் நடக்க முடியாது. ஆகவே அவர்களே பக்கத்தில் இருக்கிற மாதிரி எந்த அளவுக்குள் எந்த ஜனத்தொகைக்குள் எத்தனை ரேஷன் கடைகள் வேண்டும் என்பதை ஆலோசித்து அது பண்ணுவதற்கான முயற்சிகளை நாங்கள் எடுப்போம். இது ஏதோ மாநில அரசு மட்டும் இதில் குற்றவாளின்னு நான் சொல்ல முடியாது. மத்திய அரசு ஒதுக்குறதே கிட்டத்தட்ட குறைச்சிக்கிட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒதுக்குறது போக மந்திரிகிட்ட மந்திரி பாதிக்கு போவோம், அதுக்கப்புறம் பார்த்தா ரேஷன் கடைக்கு வரும்போது ஏசி ஆஃபீஸுக்கு பாதி போவோம், கடைசியில் கோணி பை மட்டும்தான் எங்கள் ரேஷன் கடைகளில் சேருது. அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் தான் இது. முதல்ல எங்கேருந்து இது ஆரம்பிக்கணும்னு சொன்னால் டெல்லியிலேருந்து இது ஆரம்பிக்கணும். ஒரு மனிதர் உணவு பாதுகாப்பு சட்டத்தை அன்றைக்கு கடுமையாக எதிர்த்தது பாரதிய ஜனதா. ஆனால் ஆட்சிக்கு 2 வருஷமும் அந்த உணவு பாதுகாப்பு சட்டம் தான் இன்றைக்கி அமலாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்போ அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாதிப்புக்கு காரணம் அந்த சட்டம் ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ ஆதார் அட்டை இருந்தால்தான் உங்களுக்கு உணவுன்னு சொல்லி இப்போ 5 பேர் இருப்பாங்க, 3 பேருக்கு ஆதார் அட்டை இருக்கும், உடனே 3 பேருக்கான உணவை மட்டும்தான் வழங்குவோன்னு சொல்லி உத்தரவு வருது. இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் மத்திய அரசிடமிருந்தும் இருக்குது. மாநில அரசுக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இப்போ நான் சொன்ன பாருங்க, அங்கங்கே கட்டிங் போய் கடைசியில் கோணி பை மட்டும்தான் இங்கே மிஞ்சுதுன்னு சொல்லி மிஞ்சின பிறகு என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் ஊழியர்களுக்கு ஒழுங்காக கூட்டுறவுத்துறையில் ரேஷன் கடையை கொடுத்துட்டு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுப்பதற்கு பதில் சோப்பும் பெனாயிலும் விற்று சம்பளம் எடுத்துக்கிட்டான்னு சொல்லிட்டு 1 கிலோ அரிசி இலவசம், 20 கிலோ அரிசி இலவசம். அந்த 20 கிலோ போட போகிறதில்ல, 15 கிலோ போடுவாங்க. இல்லைனா அது ஆளுடைய சவுண்டை பொறுத்து அந்த அளவுகள் மாறும். ஆனால் 150 ரூபாய்க்கு ஒரு பொருள் எடுத்துன்னு போகணும். என்ன பொருள்? அந்த துணியை துவைக்கிறதுக்கு ஒரு சோப்பு கொடுப்பாங்க, இவ்வளோ பெருசில் இருக்கும். அந்த சோப்பு போட்டால் அவ்வளோதான் துணி. உடம்பு குளிக்கிறதுக்கு டீ தூள், வீட்டில் பால் வாங்கவே காசு இல்லாத ஜனங்க எங்கள் ஜனங்க, அவங்களுக்கு பார்த்தா பாக்கெட்டாக டீ தூள் கொடுத்து அனுப்புவாங்க. இப்படி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான கொலாப்ஸும் இருக்குது. அண்ணன் சொன்னார், கேசிபி அண்ணன் சொன்னார், 3 மாதமாக தான் இந்த பிரச்சனை. நாங்கள் முதலமைச்சர் அங்கே இருந்த பொழுதே கண்ணகி நகரில் இருந்த ஒரு ரேஷன் கடைக்கு நாங்கள் போராட்டம் நடத்தினோம். உணவுப் பொருள் வரல, வந்தாலும் திருடு போகிறதுன்னு சொல்லி. அதுக்கப்புறம் என்னன்னா காவல்துறையும் அதிகாரிகளும் பேச்சுவார்த்தை நடத்தி, இது என்ன முதலமைச்சர் தொகுதி, அவங்க முன்னாடி பின்னாடி இந்த 3 மாதம்ன்றதெல்லாம் இல்லை. எனக்கு என்னென்னா அண்ணன் பேசும்போது தயவு செய்து இந்த 2 மாதத்தில் தாங்கள் புனிதராகி விட்டோம் என்கின்ற பாணியில் தயவு செய்து பேச வேண்டாம். இன்றைக்கு வரைக்கும் நீங்களும் அதிமுகன்ற பேரோடு தான் இருக்கிறீங்க. மக்கள் பிரச்சனைகள் அதுதான் இல்ல நாங்க 3 மாசம் தான், இப்ப 2 மாசம் இந்த பிரச்சனைன்றாரு இல்லையா, அதுக்காக நான் சொல்ல வரேன். நிச்சயமா இது என்னன்னா இந்த குற்றச்சாட்டு உங்களுக்கும் சேர்த்து தான் பொருந்தும் நான் சொல்றேன். இல்லை, நாங்கள் என்ன சொல்ல வரோன்னா 2006 தேசிய முற்போக்கு திராவிட ஆரம்பிக்கப்பட்ட போது எங்களுடைய முதல் தேர்தல் அறிக்கையில் நாங்கள் என்ன சொல்லியிருந்தோம்னா ரேஷன் பொருட்கள் வீடு தேடி வரும் நாங்கள் சொல்லியிருந்தோம். இன்றைக்கி அந்த அம்மா சொன்ன மாதிரி எல்லாம் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு கடல் கெடுக்கிறாங்க, அண்ணன் சொன்ன மாதிரி ரொம்ப தூரமாக இருக்குதுன்றதுக்கெலாம் இன்றைக்கி எல்லாமே டோர் டெலிவரி ஆகி போச்சு. ஆன்லைனில் புக் பண்ணால் ஃபோன்லேருந்து சேப்லேருந்து எல்லாமே டோர் டெலிவரி ஆகிடுச்சு. ஆனால் 2006 கேப்டன் சொன்னார், எங்களுக்கு நீங்கள் வாக்களித்தால் ரேஷன் பொருட்கள் வீடு தேடி வரும் என்று. நாங்கள் இப்போவும் சொல்கிறேன், எங்களுக்கு ஆட்சிக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுத்தா ரேஷன் பொருட்கள் வீடு தேடி வரும், யாரும் ரேஷன் கடையில் போய் நிற்க வேண்டாம். நிஜமாக சொன்னாங்க, எல்லாம் நீங்கள் பேசுகிற டைம் இருக்குது சொன்னாங்க. மத்திய அரசாங்கத்துக்கு கொடுக்குறாங்க, இங்கே கட்டிங்கில் போயிடுது, இங்கே அப்படி போயிடுது, கடைசியில் கோணி பெயின் வருது. மத்திய அரசால் கொடுக்கறது கொடுத்தாங்க, பாதிதான் வருது. எந்தெந்த மாநிலங்கள் எல்லாம் மத்திய அரசுல எந்தெந்த மாநிலங்களுக்கு கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு தான். சார் ஒரு நிமிஷம் சார், எத்தனை தொகுதி இதுன்னு தெரியுமா? எத்தனை தொகுதி எத்தனை வார்டு இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? ஒரு நிமிஷம், இப்போ நீங்க வந்திருக்கீங்க ஐயா புதுசா, எத்தனை வார்டு இருக்கு தெரியுமாங்க? இது தெரியாமல் வந்திருக்க முடியுமா? இல்லைங்க, நீங்கள் எனக்கு பதில் சொல்லுங்கள். 9 ஓபிஎஸ்னுடைய அணியிலேருந்து வந்திருக்கிறவர் இப்போ சொன்னார், என்ன சொன்னார்னா ஒரே ஒரு வட்டத்தில் மட்டும்தான் இந்த ரேஷன் கடை பிரச்சனை இருக்குது அப்படின்னார். நான் இருக்கிற இடம் 39வது வட்டம், நாகரார் தோட்டம், முழுக்க மீனவர் பகுதி. அங்கே 24 குடிசை பகுதி மாற்று வாரிய குடியிருப்புகள் பிளாக் இருக்குது, 24 பிளாக் இருக்குது. அங்கே பக்கத்தில் இருக்கிற பூண்டி தங்கம்மாள் தெரு, இந்த பக்கம் காசிமேடு ஃபுல்லாகவே மீனவர் பகுதி. அந்த இடத்துல இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ரேஷன் கடையில் கூட ஒழுங்கான பொருட்கள் கிடைக்கிறதே கிடையாது. இப்போ கிடைக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, எங்கள் ரேஷன் கடைக்கு இன்றைக்கி வாங்க இருக்குதான்னு பாருங்கள். அப்போது நீங்கள் அது ஏதோ இன்றைக்கி தான் போச்சு, இன்றைக்கி தான் வந்ததுன்றது இல்லை. ஏற்கனவே இதுக்கு முன்னாடி 2 முறை முதல்வராக இருந்திருக்காரு. அதுக்கு முன்னாடி அம்மா நிதியமைச்சர் பதவியும் கொடுத்து வச்சுருந்துருக்காங்க. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இன்றைக்கி இந்த வேட்பாளர் வந்துடுறாருன்னா நான் இனிமேல் செஞ்சுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு.
இன்றைக்கி குடி தண்ணீருடைய நிலைமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கும் வந்து காவா தண்ணி வந்து கலந்து எங்கள் பகுதியெலாம் வந்துட்டு இருக்கு. குடி தண்ணீருக்கு இன்றைக்கி வந்து ஒரு குடத்துக்கும் மிகப்பெரிய ஏதோ கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிவிலையும் காட்டுறாங்க குடத்துங்களை தூக்கி வச்சுட்டு அலையிறத. ஆனால் இன்றைக்கி நான் டெய்லி தண்ணி பிடிச்சி கொடுத்துட்ருக்கேன் எங்கள் வீட்டுக்கு. கிட்டத்தட்ட வந்து 5 தெரு 6 தெரு தள்ளி போயிட்டு ஒரு குடத்துக்கு வச்சுக்கின்னு நின்றுக்கின்னு சுத்தமாக தண்ணி கிடைக்காம காவா ட்ரைனேஜ் வந்து கழிவு தண்ணி வந்து அப்படியே மேலே ரொம்பி ரோட்டில் ஓடுது. நாங்கள் போயிட்டு அதை வந்து ஆஃபீஸில் சொல்லலான்னு பார்த்தா கார்பரேஷன் ஆஃபீஸே எங்கள் இடத்துல கிடையாது. 2006லேருந்து 2011 வரைக்கும் நாங்கள் ஆட்சியில் இருந்தோம். அப்போ கூட இங்கே சட்டமன்ற உறுப்பினர் வந்து அதிமுக தான். எங்கள் சட்டமன்ற உறுப்பினர் இருந்த காலங்கள் வந்து 96லேருந்து 2007 வரைக்கும் எங்களது சர்க்குண பாண்டியன் அவங்க அமைச்சராக எம்எல்ஏவாக இருந்தாங்க, அமைச்சராக இருந்தாங்க. அப்பொழுது தொகுதியில் வந்து புதிய பைப் லைன்கள் போடப்பட்டன. பட்டேல் நகரில் குடிநீர் நிலையம் அமைக்கப்பட்டது. நம்ம இது எந்த பிரிட்ஜு, நம்ம கொருக்குப்பேட்டை ரயில்வே சுரங்கப்பாலம் அமைப்பதற்கு அப்போதே அடிக்கல் நாட்டு பணி நிதி ஒதுக்கு பணி துவக்கப்பட்டது. குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகள் அனைத்து புதுப்பிக்கப்பட்டது. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். நாங்கள் அதற்கான ஆதாரங்கள்லாம் வச்சுருக்கோம். அதற்கப்புறம் 2001, 2006, 2011, 2015 நம்ம மேன்மை இங்கே முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் இடைத்தேர்தல் நின்றாங்க. அதுக்கப்புறம் 2014 ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறம் இந்த காலங்களில் வந்து குறிப்பிட்ட ஒரு 16 வருடம் 17 வருடம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் தான் இங்கே இருந்திருக்கிறாங்க. இந்த 15 வருடமாக எந்த பணிகளும் செய்யப்படாதனால தான் கழிவுநீர் அடைப்பு, குடிநீர் பிரச்சனை, இந்த பணிகள் தான். நீங்க உங்களுடைய ஆட்சி காலத்துல செய்யப்பட்டது என்ன செய்யப்பட்டது அப்படிங்கிற அந்த திட்டத்தை நீங்க விளக்குறீங்க. அதே நேரத்தில் இத்தனை ஆண்டு காலமாக இந்த தொகுதி ஒரு பின்தங்கிய தொகுதி, இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பாதிக்கப்பட்ட மக்கள்னு 2 கட்சிகளுக்கும் தெரியலையா அப்படிங்கறத அவருடைய. நான் இத்தனை ஆண்டு காலம் சொல்ல, கடந்த 6 ஆண்டு காலமாக இந்த தொகுதி புறக்கணிக்கப்பட்டுள்ளது. அரசால் மக்களின் அடிப்படை பணிகள் புறக்கணிக்கப்பட்டது. அடிப்படை தேவைகள் நிறைவேற்றப்படவில்லை என்று தான் நான் சொல்றேன். எத்தனை ஆண்டு காலமாக சொல்ல, இந்த 6 ஆண்டு காலமாக தான் மக்கள் நல பணிகள் புறக்கணிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றேன் நான். வேற ஒன்றும் கிடையாது. திரு பழனிசாமி, சுருக்கமா உங்களுடைய பதில். நிச்சயமா இந்த பகுதி வந்து சென்னை மாநகரத்தில் வந்து ஒரு வளர்ச்சி குறைந்த ஒரு பகுதியாக இருக்கிறது. அதற்குரிய திட்டங்களை அம்மா அவர்கள் காலத்திலே சில திட்டங்களை உருவாக்கி இருக்கிறார்கள். இடையிலே ஏற்பட்ட அவர்களது மரணம், முதலமைச்சர் மாற்றம், கட்சியிலே இன்றைக்கு இந்த குடும்பம் செலுத்த நினைக்கின்ற ஆதிக்கம், அது போன்ற பிரச்சனைகள் ஒரு சிறிய ஒரு தொய்வை அது ஏற்படுத்தி இருக்கிறது. நிச்சயமாக இந்த தேர்தல் முடிந்து ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் உண்மையான ஆட்சியும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் அண்ணன் மதுசூதனன் அவர்களும் அவர் இந்த பகுதியிலிருந்து வந்திருக்கிறவர்கள், இந்த பிரச்சனையை நன்கு அறிந்தவர்கள், நிச்சயமாக இதனுடைய அடிப்படை வசதிகளை உயர்த்துவதற்குரிய ஒரு பணிகளை அவர்கள் செய்வார்கள். அடுத்த பிரச்சனை யாருக்கு என்ன கேள்வி? சமீபத்தில் மத்திய அரசாங்கத்தால் கொண்டு வரப்பட்ட பண நீக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் கொண்டு வந்தாங்க. உண்மையிலேயே இந்த தொகுதியில் எத்தனை பேங்க் இருக்குது அப்படின்றது மிகப்பெரிய பிரச்சனை. மொத்தம் அந்த 3 வட்டத்துக்கே ஒரு பேங்க் தான் இருக்குது. அந்த ஒரு பேங்க்லேயும் இருக்கிற வாக்காளர்களே அங்கே வந்து அந்த 3 வட்டத்தில் அதிகம். ஸோ கடந்த 50 ஆண்டுகளாக திமுகவும் சரி அதிமுகவும் சரி மாற்றி போட்டு எந்த ஒரு இதுவுமே பண்ணலை. அதே மாதிரி தற்போது எங்களுக்கு ஒரு மாற்று வேணும். இளைஞர்கள் மாணவர்கள் நாங்கள் எதிர்பார்க்குறது ஒரு மாற்று. கண்டிப்பாக இந்த தேர்தலில் ஒரு மாற்றை நோக்கி நாங்கள் முடிவெடுத்திருக்கோம். ஆல்ரெடி இதுக்கு விளக்கம் கொடுக்குறதுலாம் வேஸ்ட்டு. ஏன்னா 50 வருஷமாக ஒன்றுமே பண்ணல, இனிமேல் பண்ண போகிறோம், பண்ணது அப்படின்றத நாங்கள் ஏற்றுக்கவே மாட்டோம். ஸோ ஒரு சரியான மாற்று, எங்களுக்கான கொள்கை, எங்களுக்கான விஷயத்தை முன்னெடுக்கிறதுன்றது நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். இந்த பேங்க் சம்பந்தமான இதுக்கு முன்னாடி இருந்தவங்களும் சரி இப்போ இருக்கவங்களும் சரி அதுக்கு விளக்கம் கொடுக்கணும். வங்கிகள் இந்த பகுதிகளில் பெருமளவு இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டு, பதில் சொல்லட்டும், அதற்கு பிறகு உங்களுக்கு கேள்விகளை முன்வை. இல்லை, தம்பி வந்து மாற்றம் வேணும் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னார். ஆக்சுவலாக வந்து இந்த மாற்றத்துக்காக தான் 2006 தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஆரம்பிக்கப்பட்டது. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எம்எல்ஏவை தான் கேப்டன் உள்ளே போனார். அதுக்கு அடுத்த எலெக்ஷனில் ஒரு கூட்டணி வச்சு எதிர்க்கட்சி தலைவராக சட்டமன்றத்தில் இருந்தார். அந்த எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது அவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அப்போதைய பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா அவர்கள்கிட்ட அவர் என்ன பிரச்சனையாக கேள்வி கேட்டார்னா, பால் விலையும் பஸ் விலையும் ஏன் உயர்த்துனீங்கன்னு அவர் கேள்வி கேட்டார். ஆனால் அதுக்கு அந்த அம்மா அப்போ என்ன பதில் சொன்னாங்கன்னா, உங்களுக்கு திராணி இருந்தால் நீங்கள் சங்கரன்கோயில் இடைத்தேர்தலில் போய் நில்லுங்க அப்படின்னு எடுத்தேன். அந்த அம்மா ஆக்சுவலாக என்ன சொல்லியிருக்கணும், ஏன் பால் விலையை ஏற்றுனீங்க, பஸ் கட்டணத்தை ஏற்றுனீங்கன்னா என்ன பதில் சொல்லியிருக்கணும், எங்களுக்கு நிதி பத்தலை, எங்களுக்கு லாபம் இல்லை, நட்டில் ஏதோ ஒரு காரணம் சொல்லியிருக்கணும். ஆனால் அவங்க வந்து நான் சொல்லிடுறேன், அதுக்கு அவங்க என்ன பதில் சொன்னாங்கன்னா, திராணி இருந்தால் போய் நில்லுங்கன்னு சொன்னாங்க. அன்னைக்கு சட்டமன்றத்தில் அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு பல டிவிகளில் வெளியில் இருந்தது, அவங்களுடைய மீடியா மட்டும்தான் உள்ளே இருந்தது.
ஸோ எல்லாமே எடிட் செய்யப்பட்டு தான் வெளியில் அவங்க கொடுத்தாங்க. இல்ல இல்ல வரலாறு தான் சொல்ல வரேன்னா, மக்கள் வரலாறு தானே சொல்ல வர. எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நாங்க மக்கள் பிரச்சனையை பேசுவோம் தான் நான் சொல்ல வரேனே தவிர வேற எதுவும் இல்ல. அதுக்கு உதாரணமா தான் அதை சொல்றேன். வங்கிகள் பிரச்சனை பத்தி பேசுவோம். தம்பி கேட்டது வந்து வங்கியினுடைய கிளைகள் வந்து நிறைய வேணும். கேள்வி வங்கிகள் பிரச்சனை, அந்த டிமானிட்டைசேஷன் அப்ப வந்து உடனடியாக அந்த பணத்துக்கோ அல்லது வங்கிகளுக்கு சென்று மாற்றுறதுக்கோ சிரமமா இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு ஒரு அதிகப்படியான வங்கிகளினுடைய கிளைகள் அந்தந்த பகுதிகளில் வேணும்னு சொல்லியிருக்கிறாங்க. குறைஞ்சபட்சம் அந்த ஒரு ஏடிஎம் மெஷினாவது நிறைய இடங்களில் உடனடியாக வைக்கலாம். இது வந்து மத்திய அரசாங்கம் செய்யணும். இத்தனை வருஷமா இந்த திராவிட கட்சிகளுடைய ஆட்சி தான் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இங்கே வந்துக்கிட்டு அவர் அதை பண்ணலை, இவர் இதை பண்ணலை இப்படின்னு சொல்கிறதுல எந்த பிரயோஜனமுமே கிடையாது. அதனால் எங்கள் தொகுதி மக்களுக்கு எந்த ஒரு யூஸும் இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, இனிமேல் என்ன பண்ண போறீங்கன்றதே சொல்லுங்கள். இப்போ நம்ம திமுக வேட்பாளர் சொன்னார், இங்கே அதை போட்டிருக்கோம், அங்கே அதை போட்டோம், இங்கே இதை போட்டோம். அவர் போட்டதெல்லாம் எப்படி இருக்குன்னு அவர் போய் பார்க்கலன்னு நினைக்கிறேன். போய் பார்த்தாருன்னா இப்போ அவருக்கு தெரியும். அதே மாதிரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நீங்க கொண்டு வந்த எல்லா திட்டங்களையும் நீங்க போய் பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு நீங்க அம்மா உணவகத்தையே எடுத்துக்கலாம். இப்போ எப்படி இருக்குன்னு போய் பாருங்க. தம்பி சொன்னார் மாற்றம் தேவை, மாற்றம், அது அவருடைய சொந்த கருத்து, அதில் நாங்கள் தலையிட விரும்பல, அது ஒன்று உரிமை. ஆனால் அந்த வங்கி சம்மந்தமாக சொன்னார், ஒரு வங்கி இருக்குது அப்படின்னு சொன்னார். அந்த பக்கம் வங்கியே இல்லைன்றதான் உண்மை. அந்த வங்கி தொடக்கிறதுக்காக எங்கள் 98 வந்து எங்கள் குப்புசாமி எம்பி இருந்தார். அப்போ எங்கள் ஆட்சி நடந்துச்சு. அது வங்கி தொடங்குவதற்கான ஏற்பாடுகள்லாம் நம்ம பண்ணோம். அந்த பண்ணி அதுக்கு இந்த திட்டங்கள்லாம் இது பண்ணுறதுக்குள்ளே அதுக்கு அடுத்த தேர்தல் வந்துச்சு. தொடர்ந்து இங்கே ஆளுங்கட்சி சார்ந்த அதிமுக சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர் தான் இருக்கிறார்கள். அவர் இணைப்பு இருக்கும்போது சரியான ஒத்துழைப்பு கிடைக்கிறது இல்லை. இருங்க சார் ஒருத்தர் கேளுங்க, நான் சொல்றேன். டிகேஎஸ் இளங்கோவன் வந்து கட்சி பணி மட்டும் தான் பார்த்தாரு. அவர் எம்பிக்கு நாங்க ஓட்டு போடுறதுக்கான எந்த வேலையுமே செய்யல. எங்க தொகுதி பக்கம் வந்ததே கிடையாது. இருங்க சார், ஒரு வங்கி தொடங்கணும்னா சம்பந்தப்பட்ட மாநில அரசு அந்த சட்டமன்ற உறுப்பினர் ஒத்துழைப்பு வேண்டும். ஒரு வங்கி தொடங்க வேண்டும் என்றால் தொடங்குறதுக்கு எதுக்கு சட்டமன்ற உறுப்பினருடைய ஒத்துழைப்பு? நீங்க எதிர்க்கட்சின்னு எதுக்கு இருக்கீங்க? ஆளுங்கட்சியை நீங்க கேள்வி கேட்கலாம்னு சொல்லி உங்களுக்கு ரூல்ஸ் இருக்குல. அப்ப இல்லாத தப்பு இந்த மாதிரி இந்த இடத்துல இந்த தொகுதியில இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க ஏன் முன்வைக்க மாட்டேன்றீங்க? நீங்க ஆட்சிக்கு வரேன்னு சொல்லும்போது மட்டும்தான் இருங்க, நீங்க ஆட்சிக்கு வரேன்னு சொல்லும் போது மட்டும்தான் நாங்க இதை செய்வோம் அதை செய்வோம்னு சொல்றீங்க தவிர மக்களுக்கு ஃபுல்லா கண் துடைப்பு, மக்களுக்கு கண்ணை கட்டி விட்டுறீங்க. சரி, நான் பேசுறேன். நீங்க சொன்னீங்க ஆட்சியில செய்ய தவறிய தவறுகளை நீங்கள் சுட்டிக்காட்டினீர்களா என்று நீங்க கேட்குறீங்க. எதிர்கட்சியா இருக்கிற நாங்க பல்வேறு முறை சுட்டிக்காட்டி இருக்கிறோம். எங்கள் தளபதி அவர்கள் பணவீக்கம் ஆகட்டும், பண தட்டுப்பாடு அந்த நிலையாகட்டும், இந்த ரேஷன் கடை பிரச்சனையாகட்டும் நடத்தியிருக்கிறார். குறிப்பாக நாங்கள் ஆர்கே நகர் தொகுதியில் ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருந்த பொழுது அடிப்படை பிரச்சனைகளை முன்வைத்து ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்காக, அந்த அடிப்படை பிரச்சனைகள் என்றால் குடிநீர், கழிவுநீர், அனைத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை வைத்து ஒரு மனுவை தயாரித்து மண்டல அலுவலர் 4 புகார் கொடுக்கிறோம். இந்த மனு மீது நீங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும், குறிப்பிட்ட 1 மாத காலத்திற்குள் எடுக்கவில்லை என்றால் நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துவோம் என்று மனு கொடுக்கிறோம். அந்த மனுவை அவர் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. உடனடியாக நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு போலீஸ் கமிஷனருக்கு பர்மிஷன் கேட்கிறோம். பர்மிஷன் கேட்டால் பர்மிஷன் கொடுக்க முடியாதுன்றாங்க. உடனே நாங்கள் வந்து கோர்ட்டுக்கு போகிறோம். கோர்ட்டில் போயிட்டு 2 நாள் ஆர்குமெண்ட் நடக்குது. அப்போ வந்து எங்கிட்ட காமன் பேஸ் பேசுகிறாங்க, அது சிஎம் தொகுதி, நீங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடாது, நீங்கள் வந்து கண்ணதாசன் நடத்திக்கிங்க இல்லை திருவொற்றியூர் நடத்திக்கிங்கன்னு எங்ககிட்ட கேட்குறாங்க. அப்போ நாங்கள் சொல்கிறோம், சம்பந்தப்பட்ட குறைகள் ஆர்கே நகர் தொகுதி சம்பந்தப்பட்டவை, அங்கு நடத்த அனுமதி கொடுத்தால் கொடுங்கள், இல்லை என்றால் தடை மீறி ஆர்ப்பாட்டம் நடத்திக்கணும் என்று கூறுறோம். அதை மீறி ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். இந்த ஆட்சியில் தொடர்ந்ததை எங்க ஆட்சியிலையும் தொடர்ந்து நாங்கள் சொல்கிற சப்ஜெக்ட் அவங்க கேட்டது திமுக ஆட்சி அது தவறுகளை சுட்டிக்காட்டி இருக்கிறதா, போராட்டம் நடத்தி இருக்கிறதான்னு கேட்கறாங்க. அந்த சப்ஜெக்ட் தான் நான் சொல்றேன். இருங்க இல்ல ஒரு நிமிஷம் யாரா ஐயா ஒவ்வொருவரா பேசட்டும், மைக்ல பேசட்டும். ஒரு நிமிஷம் அவங்க கேட்டு முடிச்சிட்டோம் பேசுங்க. நீங்க கேட்கலாம். நாங்க கேக்குறோம். இருங்க அவங்களுடைய கேள்வி மட்டும் நீங்க தொகுதியை பத்தி எதுவுமே தெரியாது. நீங்க கொஞ்ச நேரம் இருங்க, நாங்க பேசுறதை கேளுங்க. கேட்டுட்டு அதுக்கு அப்புறமா ஐயா ஒரே அவங்க கேள்வி மட்டும் எடுத்துக்கோங்க. ஐயா ஒரே ஒரு கோரிக்கை இங்க பாருங்க. ஒரே ஒரு கோரிக்கை, இங்க உட்கார்ந்து இருக்க வேட்பாளர் எல்லாருமே வந்து அடுத்து என்ன பண்ண போறீங்கன்றதுதான் வந்திருக்கோம். உங்க வரலாறு கேட்க இங்க வரல. அரசு ஊழியன்றவன் அரசு பொதுமக்களுக்கு வேலை செய்யறவங்க.
அங்க போனா அவங்க நம்ம பேங்க் ஓனர் மாதிரி பொதுமக்களை ரொம்ப கீழ்த்தரமா நடத்துறாங்க. ஆர்கே நகர்ல மட்டும் இருக்கக்கூடிய பிரச்சனை இல்ல, எல்லாமே பொதுவா நடக்குது. இப்போ இன்னொரு விஷயம், எல்லா பிரச்சனையினுடைய கைகளும் மத்திய அரசை நோக்கி காட்டுகிறது. இங்க மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையும் மத்திய அரசை நோக்கி காட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. உங்களுடைய கருத்தை பதிவு செய்யலாம் திருங்க. மத்திய அரசு பண்ண சொல்லுங்க. இப்போ நீங்க சொல்றீங்க டெல்லி சர்க்கார் வந்தா செய்யறோம்னு சொல்றீங்க. ஆனா டெல்லி சர்க்கார் வந்து என்ன செஞ்சிருக்கு இது வரைக்கும் சொல்லுங்க. பணம் இப்போ ஒரே ஒரு பிரச்சனை, ஆர்கே நகர் தொகுதியில ஏழைங்க தான். ஆனா என்ன சொல்லியிருக்கீங்க நீங்க? 25,000 ரூபாய் வாங்கியிருக்காங்க ஒரு ஓட்டுக்கு. எவனாச்சும் ஒருத்தர் காட்ட சொல்லுங்க. ஒரு ஓட்டுக்கு 25,000 ரூபாய் வாங்கியிருக்காங்க, ஃபுல் சேனல்ல போடுறாங்க. நாங்கெல்லாம் ஏழை தான், ஆனா பிச்சை எடுக்கிறவங்க இல்ல, கஷ்டப்படுறவங்க. ஒவ்வொரு கட்சியிலையும் வந்து இவ்வளவு பணம் தரேன்னு சொல்றீங்க. நீங்க குற்றச்சாட்டு கேக்குறீங்க, நீங்க குற்றச்சாட்டு முன் வச்சிருக்கீங்க, பதில் சொல்லுங்க. ஆதார் கார்டு முக்கியமான ஒரு ரேஷன் கார்டுக்கு 50 ரூபாய் தராங்க, ஒரு ரேஷன் கார்டுக்கு 25,000 ரூபாய் தராங்க அப்படின்னு சொல்றீங்க. எதை வச்சு சொல்றீங்க? நாங்க என்ன பிச்சை எடுக்கிறவங்க கிட்ட தேர்தல் மட்டும் நீங்க சொல்றீங்க ரேஷன் கடையில நாங்க எல்லாம் அரிசி முக்கியம், எங்களுக்கு அரிசியை கட் பண்ணிட்டு 10 கிலோ கோதுமை போறீங்க, அது என்ன நியாயம் சொல்லுங்க? நீங்க வரிசையா நிறைய பிரச்சனைகளை முன் வச்சிருக்கீங்க, ஒரு பதில் சொல்லட்டும், அதுக்கப்புறம் அடுத்த கேள்வி கேட்கலாம். எல்லாவற்றுக்கும் மத்திய அரசு பொறுப்புன்னு சொல்றது உண்மைதான். மத்திய அரசு தான் எல்லாவற்றுக்கும் செய்ய வேண்டிய சீர்களை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது உண்மையான ஒன்று. இப்போ கருப்பு பணம் விஷயங்கள் எல்லா விஷயமே இல்லை, கொஞ்சம் பொறுங்கம்மா, பேச விடுமா, பேச விடுங்க. நீ பேசும்போதே பேசுங்கன்னா ஒன்றும் முடியாது. கருப்பு பண ஒழிப்பு மற்றவைகள் எல்லாம் சரி பண்ணுவதற்கு, சீர் செய்வதற்கு எல்லா வேலைகளையும் செய்து கொண்டு சீராகி வரக்கூடிய காலம்ங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏன்னா ஒரு மாறுதல் வரக்கூடிய ஃபைனான்ஸில் வரக்கூடிய மாறுதல் வரவது உடனடியாக வருது தீர்வாகாதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். எந்தெந்த இடங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, எப்படி போய் சேரணும் அப்படிங்கிறது பெரிய பொறுப்பு, சாதாரண பொறுப்பு அல்ல. அது எவ்வளவு ஷார்ப்பாக பண்ணணும்னு அருமையாக பண்ணணும். அவ்வளவு இருந்த கருப்பு பணம் ஒழிப்பு இருந்தோம், ஓட்டுக்கு 15,000 ரூபா கொடுக்குற அந்த பணம் எப்படி போச்சு? ஆர்கே நகர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் குடிநீர், சுகாதாரம், ரேஷன் பொருட்கள் உள்ளிட்ட பிரச்சனைகள்ல தொடங்கி மிகப்பெரிய அளவிலான பிரச்சனைகள் வரைக்கும், ஏன் பொருளாதார ரீதியாக இங்கு வங்கிகள் இல்லாதது கூட மிகப்பெரிய பிரச்சனையாக ஆர்கே நகர் தொகுதியினுடைய பிரச்சனையாக மக்கள் முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். வேட்பாளர்களும் தங்களது கருத்துக்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆர்கே நகர் வெற்றி யாருக்கு தொடரும். ஆர்கே நகர் வெற்றி யாருக்கு தொடர்கிறது? ஆர்கே நகர் தொகுதியினுடைய வேட்பாளர்கள் மற்றும் வாக்காளர்கள் இங்கே இருக்கிறார்கள். அவர்களுக்கான ஒரு பாலமாக இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது. தங்களுடைய வாழ்வாதார பிரச்சனை தொடங்கி இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு பிரச்சனைகளையும் கேள்விகளாக அவர்கள் முன்வைத்துக் கொண்டிருக்க, அதற்கு வேட்பாளர்களுடைய பதில் என்னவாக இருக்கிறது என்பதை கேட்டு பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு வாக்காளர் தங்களுடைய கோரிக்கையோடு காத்திருக்கிறார். பேசுங்க. நான் ஆர்கே நகர்ல இருக்கேன், எழில் நகர்ல இருக்கேன். ஒரு தண்ணி வர மாட்டுது. ஃபர்ஸ்ட்டு தண்ணி இப்போ வந்து 2 மாதம் ஆச்சு, தண்ணியே கிடையாது. ஒரே கொசு தொல்லை பெரிய பிரச்சனையாக இருக்குது. என்ன அங்கே தண்டவாளத்தில் ஸ்கூல் பசங்க போகிறதுக்கு வர்றதுக்கு வழியே கிடையாது. எல்லாம் பூஸ்ட்டு வந்து 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 எப்படி பார்த்தாலும் காலையில் 8 மணிக்கு ஸ்கூல் போகிறாங்க பிள்ளைங்க, அதில் பூஸ்ட் வந்துடுது. எப்படியும் 10 மணிக்கு தான் அந்த இடமே கிளியர் ஆகுது. ஏற்கனவே இப்போ எடுத்தோன்னே இந்த பிரச்சனை தான் சொன்னேன் நான். இந்த கூட்ஸ் ரயில் சம்மந்தப்பட்ட பிரச்சனைலாம் அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் பெரிதும் பாதிக்கப்படுறாங்க. அது சமீப காலமாக இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு 5-10 ஆண்டுகளாக இந்த பிரச்சனை தொடர்ந்துட்டு இருக்குது. இதற்கான பேசலாம் சார். திரு லோகநாதன், உங்களுடைய தரப்பு கருத்தையும் பதிவு செய்த நம்ம பழனிசாமி சார். எனக்கு இந்த மேம்பாலத்தை விட நாங்கள் ஒரு மாற்று திட்டத்தை நாங்கள் தமிழக அரசுக்கு நாங்கள் சொன்னோம். நீங்கள் மேம்பாலம் திட்டினா கிட்டத்தட்ட ஒரு 70-80 கோடி செலவாகும். அம்பேத்கர் நகரில் ட்ராக் போகுது, அங்கேருந்து வேசார்படி கூட்ஸுக்கு தான் இந்த ட்ராக். இங்கேருந்து அங்கேருந்து 1 கிலோமீட்டருக்கு தண்டவாளம் போட்டால் உங்களுக்கு இந்த பகுதியில் இருக்கிற தண்டவாளத்தை எடுத்துட்டாலே உங்களுக்கு வந்து மேம்பாலமே தேவையில்லைன்ற அவசியமே இருக்காது. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, ரயில்வே நிர்வாகம் அதை செய்யாதுன்னு மாநில அரசு சொல்லுது. நாங்கள் என்ன டிமாண்ட் சொன்னோன்னு சொன்னால், இது செய்கிறதுக்கு 2-3 கோடி இருந்தால் போகும். தண்டவாளத்தை போகிறதுக்கு 80 கோடி கட்டி மேம்பாலம் வருவதற்கு பதில் நீங்களே ரயில்வேக்கு ஒரு 2-3 கோடியை கொடுத்து இந்த ட்ராக்கை போட்டுட்டீங்கன்னு சொன்னால் இந்த மேம்பால பிரச்சனை இருக்காதுன்னு நாங்கள் சொன்னால் 10% அதில் 8 கோடி வரும்ல, இப்படி கொடுத்துட்டா வராதுன்றதுனால அவங்களும் அதை ஒத்துக்கலை. அதுதான் வந்து இதுக்கு 2 அரசும் இதுக்கு பொறுப்பு. முதியோர் பென்ஷன், விதவை பென்ஷன், கணவனால் கைவிடப்பட்டவர்கள் 3 பேருக்குமே கடந்த 6 மாதமாக வரவே இல்லை. அது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க, அதில் போடுவாங்கன்னு சொன்னாங்க. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண பிறகு 2 மாதம் தான் கொடுத்தாங்க. நான் ஆளுங்கட்சி எதிர்கட்சி 2 பேருமே எதிர்த்து கேட்குறேன். அதுக்கப்புறம் வருஷத்தில் எப்படியோ 2 மாதம் பென்ஷனை திருடுறாங்க, விதவைங்களுக்கு வர பென்ஷனை. இதை பற்றி நாங்கள் எத்தனையோ முறை கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு, தாசில்தார்கிட்ட போயாச்சு, கலெக்டர்கிட்ட சொல்லியாச்சு. இதை பற்றி ஒரு பதிலுமே இது வரைக்கும் வரல. இது நடுவில் யார் திருடுறாங்க, இதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்குது, காட்ட சொன்னால் காட்டுவேன்.
வருஷத்துல 10 மாசம் மட்டும்தான் வருது. 12 மாசத்துல 2 மாசத்தை யார் திருடுறது? பதில் கொடுங்க. அந்த அதை பற்றி அந்த விவரங்கள் ஆதாரங்கள் அதுகளை கொடுங்க. நிச்சயமா அதை உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம். விதவை பென்ஷன்றதே வந்து குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் அது கஷ்டப்படுறாங்க, பிள்ளைங்களுக்கு பேரம்பேத்திங்களுக்கு வாங்கி கொடுக்கறதுக்காக தான் அந்த விதவை பென்ஷனே கொண்டு வந்தது. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு பிள்ளைங்க இருந்தால் விதவை பென்ஷன் கிடையாது. ஆம்பளை பிள்ளைங்க பார்க்கலையா ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுன்ட்டு தாசில்தார் ஆஃபீஸ்லேயே சொல்கிறாங்க. அப்போ எதுக்கு விதவை பென்ஷன்றது அறிவிச்சிங்க? பிள்ளைங்க இருந்தாலும் விதவை தானே, அவங்களுக்கு சேர வேண்டிய பணம் வந்து ஒழுங்காக போய் சேரணும்ல நல்ல முறையில். பிள்ளைங்க இருந்தால் விதவை பென்ஷன் இல்லைன்னு சொல்லி யார் சட்டம் கொண்டு வந்தது? இந்த சட்டம் அப்படி கிடையாது. நீங்கள் இருந்துகிட்டு இருக்கீங்க, இப்போ ஆண்டுகிட்டு இருக்கீங்க, உங்களை தான் நாங்கள் கேள்வி கேட்க முடியும். இவ்வளோ நாள் நீங்கள் ஆண்டுட்டீங்க, இதுக்கு மேலே வரவங்களுக்கு வழிவிடுங்க. உங்களை வந்து நாங்கள் இங்கே மட்டும்தான் ஓட்டு கேட்க வரும் மட்டும்தான் பார்க்க முடியும், தவிர உங்களை அலுவலகத்தில் போய் பார்க்கவே முடியாது. கடந்த 2 வருடத்துக்கு முன்பாக ஆர்கே நகரில் ஒரு உறுப்பு கல்லூரி என்று தமிழக அரசு முன்னாள் முதலமைச்சராக துவங்கப்பட்டுச்சு. ஆனால் இன்றைக்கி அந்த கல்லூரியுடைய நிலைமைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூலில் தான் இயங்கிட்டு இருக்கு. அந்த ஸ்கூலில் இயங்குறது கூட கீழ் ஃப்ளோரில் ஸ்கூலும் மேல் ஃப்ளோரில் காலேஜும் இயங்கிட்டு இருக்கு. இருக்கிற காலேஜில் குடிக்கிறதுக்கான தண்ணி வசதி இல்லை, மாணவர்களுக்கான பாத்ரூம் வசதி இல்லை, அங்கே காலேஜுக்கு வர்றதுக்கான பேருந்து வசதி இல்லை. இந்த காலேஜ் ஒரே பில்டிங்குள்ளே 2 காலேஜும் நடக்குது, ஸ்கூலும் நடக்குது. அதே போல தான் ஆர்கே நகரில் ஒரு ஐடிஐ இருக்குது. அந்த ஐடிஐ வளாகத்துக்குள்ளே ஐடிஐ செயல்படுது, ஒரு தொடக்கப்பள்ளி, ஒரு பால்வாடி. இந்த அரசாங்கம் இன்னைக்கு புதுசாக ஒரு கல்லூரி என்பது கட்டணம் கட்டப்பட்டிருக்கு, அதே போல் ஐடிஐக்கு ஒரு கட்டணம் கட்டப்பட்டிருக்கு. ஆனால் இன்று வரைக்கும் துவக்கப்படலை. ஏன்னா முதலமைச்சர் இறந்துட்டாங்க, முதலமைச்சர் வந்து தான் திறப்பாங்க, இல்லைன்னா அமைச்சர்களுக்காகவோ காத்துட்டு இருக்கு, இன்ன வரைக்கும் மூடப்பட்டு இருக்கு. ஒன்று, இந்த அமைச்சர்களுக்கான கல்லூரியா இல்லை மாணவர்களுக்கான கல்லூரியா என்று தெரியல. இந்த கல்லூரியை உடனடியாக துவக்கணும். இங்கே இருக்கிற நீங்கள் 5 பேர் 6 பேரும் உங்களில் யார் ஜெயித்தாலும் பெரும்பான்மை இல்லை சட்டமன்றத்தில். நீங்கள் யார் என்ன சொன்னாலும் உங்களுக்கு உடனே அதுக்கான தீர்வு கிடைக்க போகிறதில்ல. மக்களோட மக்களாக போராட நீங்கள் எல்லாம் யார் தயாரோ அவர்கள் தான் வரணும். ஏன்னா மெரினா ஜல்லிக்கட்டு போராட்டம் அரசை பின்வாங்க வச்சுது. நீங்கள் சட்டமன்றத்தில் போய் ஆர்கே நகரில் காலேஜ் இல்லை, தண்ணி இல்லைன்னு சொன்னீங்கன்னா செய்கிறோன்னு சொல்லுவாங்க, அது கிடப்பில் கிடக்கும். ஏன்னா மக்களோட மக்களாக போராட யார் தயாரோ அவர்கள் தான் இங்கே வரணும். மக்கள் பிரதிநிதி வேணும். அந்த பிரதிநிதி மூலமாக தான் உங்களுடைய பிரச்சனைகளை சட்டமன்றத்துக்கு கொண்டு போக முடியும். அதற்கான வேட்பாளர்கள் தான் இவர்கள். பழனிசாமி அவர் முதல்ல முன்வச்ச அந்த பிரச்சனைக்கான பதில சொல்லல. அதாவது அந்த கல்லூரி முதல்ல நீங்க இப்ப இந்த தேர்தல் ஆனது வந்து யார் ஜெயிச்சாலும் அவங்க எதிர்க்கட்சியாக தான் இருக்கணும்னு சொல்லி சொன்னீங்க. ஆனால் இன்னைக்கு இந்த ஒரு குறிப்பிட்ட தேர்தலானது ஆர்கே நகரில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் யார் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது இது முடிவு பண்ணும். அப்படி முடிவு பண்ணும் பொழுது நிச்சயமாக ஆட்சியில் ஒரு மாற்றம் ஏற்படும். தம்பி அவர் ஜல்லிக்கட்டு பிரச்சனையை வந்து சொன்னார். அப்போ அவங்க அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது எப்படி அதை தீர்த்து வச்சாருன்னு எல்லாத்துக்குமே தெரியும். அதே மாதிரி அந்த கல்லூரியினுடைய ஒரு பிரச்சனைகளை வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் அதாவது இப்போ வந்து இதில் இருக்கக்கூடிய அதிமுகவில் வந்து நிற்கக்கூடிய இன்னொரு வேட்பாளர் மாதிரி நாங்கள் வந்து ஒதுங்கியோ இல்லை மக்களை சந்திக்கக்கூடாதுன்னோ வரக்கூடாது தவிர்த்தரணும் அப்படின்னு வந்து இல்லை. நிச்சயமாக வர்றோம். நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளையும் பார்த்தீங்கன்னா நான் அப்படியே குறிச்சிக்கிட்டே வந்து வர்றோம். நிச்சயமாக இது முடிஞ்ச உடனேயே அவர் அண்ணன் ஓபிஎஸ்ஸுக்கும் அவர் மதுசூதனன்கிட்டையும் சொல்லி இதற்கு உண்டான சம்மந்தப்பட்டு இப்போ அவர் இப்போ கல்லூரி பற்றி சொன்னீங்க, இப்போ அவர் மாஃபா பாண்டியராஜன் இருக்கிறாரு. அதே மாதிரி பேங்க் பிரச்சனையை பற்றி சொன்னீங்க, எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க, அவங்கக்கிட்ட இந்தந்த பிரச்சனைகளை சொல்லி இன்னும் கூடவே வந்து உங்களோட பேரும் ஃபோன் நம்பர் கொடுத்துட்டீங்கன்னால் அவங்கள உடனடியாக உங்களை தொடர்பு கொண்டு. எங்களுடைய கேள்வி என்னன்னா, இப்ப நீங்க வந்து மக்கள் பிரதிநிதியா இங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்க. ஆனா நீங்க மக்கள் பிரதிநிதி கிடையாது. நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஜோக்கரா வந்து உட்கார்ந்துருக்கீங்க. சரிங்களா? உங்களுடைய இருங்க மக்கள் பிரதிநிதி நீங்க சொன்னீங்க மக்கள் விசாரணை செய்ய வந்திருக்கீங்களா? இல்லனா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ள நான் பெரிய ஆளா நீ பெரிய ஆளான்னு காரணத்துக்காக எலெக்ஷன்ல நிக்க வந்திருக்கீங்களா? உங்க கேள்வி இந்த கேள்விக்கு நீங்க கொஞ்சம் பதில் சொல்லுங்க. கேள்விகளை உங்களுடைய பிரச்சனைகளை முன்வைக்கலாம். வார்த்தைகள்ல கண்ணியம் வார்த்தைகள் இல்ல. அதாவது இல்ல சார், இது வார்த்தையினுடைய கண்ணியம் தான். ஏன்னா மக்கள் பிரதிநிதிகள் எல்லாரும் வந்திருக்காங்க. மக்களுடைய நேரடியா ஓட்டு போட்டு கழிக்க வைக்க வந்திருக்காங்க. பிரச்சனைகளுக்கு ஏன்னா இவங்க வந்து ஆளுங்கட்சியா இருக்காங்க. ஆளுங்கட்சியினுடைய ஒரே நிமிஷம் நான் சொல்றதை நிறுத்துங்க. உங்களுடைய பிரச்சனைகளை காது கொடுத்து கேட்பதற்காக எங்களுடைய அழைப்பின் பேரில் வந்திருக்கிறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெரிய பிரச்சனை பாத்தீங்கன்னா சிபிசிஎல் நிறுவனத்தால பைப்லைன் திட்டம் வந்து இன்னைக்கு 30-35 ஆண்டுகளுக்கு முன்னாடி போடப்பட்டது. இன்னைக்கு காசிமேடு, ஜீவரத்னம் சாலை,
தண்டையார்பேட்டை, கொருக்குப்பேட்டை, வண்ணாரப்பேட்டை போன்ற பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிலத்தடி நீர் வந்து ரொம்ப மோசமான ஒரு நிலையில் இருக்குது. மக்கள் இறங்கி நாங்கள்லாம் வந்து பெரிய லெவலில் போராடுறோம். இன்றைக்கி ஆழ்துளை கிணறுகளை அமைத்து அது வழியாக வந்து அந்த நீரை எடுத்து பரிசோதனை செய்யணும் அப்படின்ற ஒரு நிலைமை இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குடிநீருக்கு நாங்கள் ஒரு பக்கம் பஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். ஏன்னா என்னைக்கு எப்போ வந்து லாரி தண்ணி வரும், அந்த தண்ணியில் நம்ம குடத்தை எடுத்துன்னு போய் பிடிக்கணுன்ற ஒரு சூழல் இருக்குது இன்றைக்கி காலகட்டத்தில். அதே நேரத்தில் நிலத்தடி நீரும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆயில் கலந்த நீராக வரதால எல்லாருக்குமே முடி உதிர்வுகள், ஸ்கின் டிசீஸ் எல்லாமே வரக்கூடிய ஒரு சூழலில் இன்றைக்கி வந்து ஆர்கே நகர் பகுதி இருந்துட்டு இருக்கு. பேசலாம். திரு லோக்நாத், இந்த பிரச்சனையுடைய இந்த வாழ்வாதார பிரச்சனைகள் ஏற்கனவே ஐஓசி நிறுவனத்தின் மூலமாக இந்த எண்ணெய் குழாய்கள் இருக்கக்கூடிய கசிவு, அதைத் தொடர்ந்து அவர் முன்வைத்த இந்த சிபிசிஎல் பிரச்சனை, இன்னும் இது மாதிரியான இதை ஒட்டிய பிரச்சனைகள் குறிப்பாக ஆர்கே நகரில் மிக அதிகமாகவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த பிரச்சனைகள் எந்த அளவுக்கு அரசின் கவனத்திற்கு போராட்டங்கள் வாயிலாக கொண்டு செல்லப்பட்டிருக்கு? இதில் ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், இந்தியாவினுடைய எல்லா தொழில் வளர்ச்சியிலும் முதல்ல பாதிக்கப்படுறது யாருன்னு சொன்னால் மீனவன் தான். உங்களுக்கு துறைமுகம் வந்தால் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடலரி போகிறதும் எல்லாம் காலி. நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் வந்து பழைய வரலாறு எடுத்து பார்த்தோம். சிங்காரவேலரை, இந்த திலகரெல்லாம் ஹைகோர்ட்டுக்கு முன்னாடி இருந்த கடற்கரையில் பேசிக்கிட்டு இருந்தாராம். இப்போ ஹைகோர்ட்லேருந்து 800 வரைக்கும் கடற்கரையே காணாமல் போயிடுச்சு. இதுக்கு யார் காரணம்னா, இந்த தொழிலுன்ற பேரில் தனியார் முதலாளிகளை ஊக்கப்படுத்துகின்ற வேலை இதனால் வரக்கூடிய ஏற்பாடு தான். முதல்ல நாங்கள் என்ன சொன்னால், இயற்கையும் வேண்டும். எதுவும் என்னன்னா, ஒரு நம்முடைய வாழ்வாதாரம் என்பது, மனிதனுடைய வளர்ச்சி என்பது வெறும் கட்டிடங்களும் மேம்பாலங்களும் சாலைகளும் மட்டுமல்ல, அடிப்படையான மக்களுடைய வாழ்வாதாரம் அவருடைய பொருளாதார மேம்பாடோடு சேர்ந்த விஷயங்களாக மட்டும்தான் இருக்கும். இப்போ என்ன சொன்னால், இந்த இயற்கையை அழித்து விட்டு நீங்கள் என்ன இதில் வாழ போகிறீங்கன்றதான் கேள்வி. இப்போ இந்த இயற்கையை பாதுகாத்து கொண்டு இயற்கையோடு இணைந்து வாழ்ந்தால் மட்டும்தான் அது முடியும். திரு கங்கைமரன், மத்திய அரசுக்கு விடுக்கப்பட்ட கேள்விகள் சிலவற்றும் இருக்கிறது, அதுக்கான பதிலை சுருக்கமாக பதிவு பண்ணலாம். இது எல்லா பிரச்சனைகளுக்கும், மீனவர் பிரச்சனையிலிருந்து எல்லா பிரச்சனைகளுக்கும் மத்திய அரசு தான் தீர்வு என்பது எல்லாருக்கும் தெரியும். எல்லாருமே போயிட்டு இருக்கோம். நம்ம அணுகக்கூடிய ஒவ்வொன்றும் தீர்வாகி வந்து கொண்டிருக்கிறத நீங்கள் நம்பணும். எது மக்கள் எதிர்க்கிறார்களோ அவைகளை அப்படி கிடப்பில் போட்டு சரி செய்வதற்கு தஞ்சாவூரில் நடந்த விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை மீனவர் பிரச்சனையாக இருக்கட்டும், எல்லாவற்றுக்குமே மத்திய அரசு தான் தீர்வு காண வேண்டும் அப்படிங்கிறது ஒன்று. போனவைகள் எல்லாவற்றையுமே சரி பண்ணி கொண்டு வருகின்ற சூழ்நிலையும் நீங்க பார்த்து கொண்டிருக்கீங்க. பண்ணி கொண்டு வருவதை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். எதிர்ப்புக்கு பிறகாக அந்த விஷயங்கள் கிடப்பில் போடப்படுகிறது. கிடப்பில் போட்டு அடைச்சிட்டான். கிடப்பில் போட்டு கொண்டிருப்பது தீரல. இதை கேட்கறதுக்கு யாரும் நெடுவாசல் மீத்தேன் திட்டத்துக்கு வந்து கையெழுத்து போடுறது இவங்க, அதை நடுப்புல தடை விதிச்சு வச்சிருந்ததாங்க. இப்போ திரும்பவும் போன வாரத்தில் பார்த்தா மீத்தேன் திட்டத்துக்கு ஆய்வுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க மத்திய அரசாங்கம். பிரச்சனை சொன்னாங்க. இந்த பிரச்சனை எல்லாம் இந்த ரெண்டு கட்சி மத்தியில் ஆள்ற இந்த மத்திய அரசை தாண்டி எப்படி வந்துச்சு சொல்லுங்க. இந்த பிரச்சனைகள் இல்ல எல்லா காலகட்டங்களிலும் இந்த பிரச்சனைகள் இருந்திருக்கிறது, ஆட்சி மாற்றங்கள் இருந்திருக்கிறது. ஆனா இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு கிடைக்கல. தொடர்ந்து வந்து அதிமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. அதிமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இது போன்ற குறைகளை, இது போன்ற தேவைகளை நிறைவேற்றுவதற்கு அவர்களால் தான் முடியும். ஏனென்றால் அவர்கள்தான் அந்த தொகுதி மக்களின் பிரச்சனை எடுத்து கருத்தில் உரிய இடத்தில் உரிய அதிகாரிகளை சந்தித்து அதை நிறைவேற்றுவதற்கு ஒரு தகுதி படைத்தவர்களாக கருதப்பட்டு தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் செய்ய தவறிவிட்டார்கள். செய்ய தவறியதை நாங்கள் வந்தால் செய்வோம் என்று சொல்கிறோம். ஏனென்றால் தற்போது எங்களது தளபதி செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் தொடர்ந்து மக்கள் நல பிரச்சனை கையில் எடுத்து போராடி வருகிறார். அது கண்கூடாக எல்லா ஊடகங்களும் தெரிகிறது, பத்திரிகையில் எல்லாவற்றிலும் வருகிறது. அதற்கான வாய்ப்பை தான் நாங்கள் கேட்கிறோம், வேற ஒன்றும் கிடையாது. பிரச்சனையினுடைய வடிவங்கள் என்ன, பிரச்சனையினுடைய அடிநாதங்கள் என்ன அப்படிங்கிற ஒரு வடிவம் கிடைத்திருக்கு. ஒரே விஷயம், என்ன தீர்வு அப்படிங்கிற விஷயம் வரிசையா ஆண்டவர்களும் இருக்கிறார்கள், ஆள்பவர்களும் இருக்கிறார்கள். ஆண்டவர்களும் இருக்கிறார்கள், ஆள்பவர்களும் இருக்கிறார்கள். நீங்க மத்தியில ஆள்றவங்களும் இருக்கிறீங்க. ஒரே ஒரு விஷயம், ப்ளீஸ் உட்காருங்க. நீங்க ஏமா தமிழ்நாட்டில் இருந்துட்டு பேசுறத நான் வந்து டெல்லியில இருந்து பேசல. இதை நானும் தமிழ்நாட்டில் உட்கார்ந்துருக்கவன் தான். ஆர்கே நகர்ல கொருக்கப்பட்ட பகுதி கேட்டுக்கு என்னாண்டக்கூடிய ஒரு பகுதி. அதில் பார்த்தீங்கன்னா கொருக்கப்பட்ட பகுதியில் குடிமன பட்டா சம்பந்தமாக 35 ஆண்டு காலமாக வாழ்ந்து வராங்க அந்த பகுதி மக்கள். இதுவரையிலும் குடிமன பட்டாக ஆண்ட கட்சியும் சரி, ஆளாத கட்சியும் சரி, அது திமுகவும் சரி, அதிமுகவும் சரி, குடிமன பட்ட சொந்தமாக இதுவரையும் சொல்ல. 2011 இப்போ சமீபத்தில் நடந்த 2011 என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனை குடிமன பட்டா அதிமுக ஆட்சி காலத்தில் நம்ம அண்ணன் மதுசூதன் சொன்னார். அண்ணா நகரில் கூடிய குடிப்பது மக்களுக்கு குடிமன பட்டாக அம்மா ஆட்சி வந்தாலும் கொடுத்துறேன்னாங்க. இதுவரை 7 வருஷம் ஆகுது வரல. நான் அறிஞர் மீனவர் கூட்டுறவு சங்கம் அதில் வந்து ஒரு மெம்பர்ஸாக இருக்கிறேன். அதில் வந்து ஒரு 20 லட்ச ரூபா மேலே ஊழல் இருக்குது. யார் தைக்கிறங்க கொடுத்தா? எண்ணெய் கசிவால் மீனவன் பாதிக்கப்பட்டு இருக்கிறான். வேறு யாராவது பாதிக்கப்பட்டாங்களா? உலக வேல்டே பேசுது, கப்பல் இடிச்சு என்ன விஷயமா இருக்குது.
ஆனால் அந்த மீனவ பாதிப்புக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு நிவாரணம் வரவே இல்லை. குடும்ப கார்டுக்கு மட்டும்தான் வந்தது. அந்த குடும்ப கார்டு இப்போ என் குடும்பத்தில் அண்ணன் தம்பி 2 பேர்னா ஒரு ஆள் கார்டு இருக்குது, ஒரு ஆள் கார்டு இல்லை. அப்படி இருக்கும் அதே போல் எங்கள் மீனவர் குடும்பத்தில் எல்லாருக்கும் அது போல் இருக்கு. ஆனால் என்ன காசே வரல. பிரச்சனையினுடைய வடிவங்கள் ஒட்டுமொத்தமாக நமக்கு கிடைச்சிருக்கு. ஆர்கே நகரில் அடிமட்டத்தில் தொடங்கி மேல்மட்டம் வரைக்குமாக இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுடைய ஒரு வடிவம், ஒரு ஷேப் கிடைச்சிருக்கு. திரு லோகநாதன், நான் உங்ககிட்ட இருந்து தொடங்குறேன். என்ன மாதிரியான தீர்வுகளை முன்வைக்கலாம் திரு லோகநாதன்? சார், நான் பேசின பிறகு நீங்க பேசுங்க சார். முதல்ல இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏன் வரல அப்படின்னு சொன்னீங்கன்னா, இது வந்து புறக்கணிக்கப்பட்ட பகுதியாக இருக்குது. முதல்ல தொகுதியில் எம்எல்ஏ ஜெயிச்சா ஆர்கே நகரில் குடியிருக்கிறத உத்தரவாதப்படுத்தணும். இப்போ எல்லாம் அண்ணா நகரில் குடி போயிடுறாங்க. முதல்ல அதை மாற்றணும். கவுன்சிலரே இப்போ அப்படி தான் போயிடுறாங்க. ரெண்டாவது, நான் இந்த ஊரை விட்டு போகிறதுக்கான வழியே இல்லை. இந்த ஊரில் மட்டும்தான் இருப்பேன். என்ன, இந்த ஊரை விட்டு போனால் தண்ணி விட்டு மீன் போன கதை என் கதை. இருங்க, அடுத்து நான் பேசுகிறேம்மா. நான் பேசுகிறேன், ஒரு நிமிஷம் முடிவு. ரெண்டாவது, இந்த தொகுதிக்குள்ள அரசு ஊழியர்கள் யாரும் இங்கே குடியிருக்கிறது இல்லை. அரசு உயர் அதிகாரிகள், நான் சொல்கிறது அதிகாரத்தை தீர்மானிக்கக்கூடிய சாதாரண ஒரு மெட்ரோ வாட்டர் ஜேயை கூட கூப்பிட்டு உங்கள் வீடு எங்கன்னு கேட்டால் என் வீடு அண்ணா நகரில் இருக்குது, அம்ஜகரில் இருக்குதுன்றாங்க. அப்போ என்னன்னு சொன்னால் தன்னுடைய வாழ்வாதார தன்னுடைய வீட்டுக்காகவாச்சும் செய்வாங்க. இந்த மாதிரி வந்து யாரும் வந்து அரசை தீர்மானிக்கக்கூடியவர்கள், ஆட்சியை தீர்மானிக்கக்கூடியவர்கள் குடியிருக்காத பகுதியாக இது இருக்குது. முதலில் அரசாங்க உத்தரவு என்பது அங்கிருந்து தொடங்கணும். அதாவது இந்த மீனவ பிரச்சனை ஆர்கே நகர் தொகுதியினுடைய முதற் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் கடந்த 50 ஆண்டு காலமாக ஆண்ட திராவிட கட்சிகளும், சுதந்திரம் கிடைத்து 70 ஆண்டுகளாக ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த திராவிட கட்சிகளும் தேசிய கட்சிகளும் தான் இந்த மொத்த பிரச்சனைக்கும் காரணம். இந்த கட்சிகளோடு, இந்த திராவிட கட்சிகளோடு, இந்த தேசிய கட்சிகளோடு கூட்டணி வைத்து கூடிய கம்யூனிஸ்டுகள் எல்லா கட்சிகளும் கூட்டணி வைத்து இவ்வளவு காலமும் இந்த தமிழ்நாடு தாழ்ந்த தமிழகமாக இருக்கிறது. இதற்கு ஒரு மாற்று வேண்டும் என்றால் அதாவது நாம் தமிழர் கட்சி அதை தான் சொல்லுகிறது. இவர்களை நம்பி தமிழகம் விழிப்படைய போகாது, தமிழகம் மறுமலர்ச்சி அடைய போகாது. இதற்கு ஒரு மாற்று வேண்டும். மாற்று வேண்டுமென்றால் நாம் தமிழர் கட்சியை போன்ற ஒரு இளைஞர்கள் அமைப்பு கொண்ட ஒரு புதிய கட்சிக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். இந்த தேர்தலில் நீங்கள் ஆர்கே நகர் தொகுதியில் நீங்கள் எங்களுக்கு வாக்களித்தால் கண்டிப்பாக ஒரு பெரிய தமிழகத்தில் ஒரு பெரிய அரசியல் புரட்சி நடக்கும். கண்டிப்பாக அடுத்த பொது தேர்தலில் நாங்கள் தான் தமிழகத்துக்கு ஆட்சிக்கு வருவோம். அப்படி வந்தால் இந்த மொத்த இந்த திட்டங்களை எல்லாம் சரியாக செய்வோம் என்று சொல்லி எங்களுக்கு வாக்களிக்க வேண்டுகிறேன். நம்ம அதுக்கு அடுத்த காலகட்டங்களில் ஒரு தேர்தல் அறிக்கையில் இலவசமா டிவி கொடுக்குறேன், மிக்சி கொடுக்குறேன்னு சொல்லும் போது நம்ம புறக்கணிச்சிருக்கணும். அதுக்கு அடுத்தது என்ன பண்ணாங்க, அடுத்த தேர்தல் அறிக்கையில் அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போயிடுச்சு. அது அந்த இலவச டிவி கொடுக்குற கூட்டணி தான் நீங்க இருந்தீங்க கூட. அப்ப உங்களுக்கு தெரியல அது வந்து இலவச கூட்டணி, இலவச டிவி கொடுத்த கூட்டணி நாங்க இல்ல. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் பொதுமக்கள் எல்லாரும் முடிவு எடுத்துறதுக்கு நிறையா பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த அரசியல் சூழ்நிலையில் யாருக்கும் ஓட்டு போடக்கூடாதுன்னு தான் நிறைய பேர் வந்து முடிவு எடுத்திருக்காங்க. ஆனால் நம்ம மாற்றத்தை விரும்பணும்னா கண்டிப்பாக இதில் ஊழல் இல்லாத கட்சியை தான் நம்ம ஆதரிக்கணும். ஊழல் இருக்கிற கட்சியை நாட்டை விட்டு விரட்டணும். எல்லாரும் கோரிக்கை வச்சோம். இதில் நீங்கள் 8 பேருன்றாங்க போட்டி. அது எனக்கு எத்தனை பேருன்னு தெரியல. ஆனால் நீங்கள் 6 பேர் தான் வந்திருக்கீங்க. ஆனால் நீங்கள் யாருன்னா வெற்றி பெற்றாலும் சரி, கோரிக்கை நிறைவேற்றலைன்னா நீங்கள் ராஜினாமா பண்ண தயாரா? நான் பண்ணுறேன் கேள்விகள். நான் தொகுதியில் திமுகத்தின் சார்பில் வாய்ப்பளிக்கப்பட்டு நான் இந்த தொகுதியில் போட்டியிடுகிறேன். நான் ஏற்கனவே இதே தொகுதியில் 42 ஆண்டுகளாக பிறந்தது வளர்ந்தது அனைத்தும் இந்த தொகுதி தான். 23 ஆண்டுகளாக எங்களது இயக்கத்தின் பால் ஈர்ப்பு கொண்டு இயக்கத்தின் சார்பிலும் பத்திரிகை துறையின் சார்பிலும் இந்த சமூக பணிகளும் பொது பணிகளும் ஈடுபட்டு வருகிறேன். அது மாதிரி நிறைய செஞ்சுருக்கிறோம். இப்போ இந்த தடவை நான் வெற்றி பெற்றா, ஏற்கனவே நான் சொன்னேன், இந்த தொகுதியை வந்து எங்களுக்கு கத்துப்படி 986 தெருக்கள் இருக்குது. ஒவ்வொரு பகுதியிலும் உள்ள சீர்கேடுகள் என்ன ஏதுன்ட்டு எல்லாமே என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு பத்திரிகை துறையில் 18 ஆண்டுகள் பணியாற்றிய அனுபவம். அந்த பத்திரிகை துறை மூலம் தினமும் ஒவ்வொரு பகுதியாக மீனவர் பிரச்சனை, கழிவுநீர் பிரச்சனை, குப்பைமேடு பிரச்சனை எல்லாம் பத்திரிகையில் வாயிலாக வெளியிட்டு அதற்கு உடனடியாக அதிகாரிகள் தீர்வு கண்ட பல சம்பவங்கள் நடைபெற்றுள்ளன. அது இங்கே இருக்கிற ஒரு சில நம்ம நண்பர்கள் வந்திருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் தெரியும். அந்தப்படி இப்பொழுது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பிரதிநிதியாக கிடைப்பதால் அதனை அதிக அளவில் நிறைவேற்றுவேன். நேரடியாக மக்களை தேடி சென்று வாரத்துக்கு ஒரு தடவை மக்களை நான் தேடி சென்று நிச்சயம் ஒரு குறை தீர்க்கும் நிகழ்ச்சி நடத்துவேன். அந்த குறை தீர்க்கும் நிகழ்ச்சியில் வாங்கிய புகார்களுக்கு உடனடியாக ஒரு வாரத்திற்குள் தீர்வு காண முயற்சிப்பேன். இதுதான் என்னுடைய உங்களுடைய தரப்பில். இது ரொம்ப அருமையான ஒரு விஷயத்தை அவங்க ஏற்பாடு பண்ணிருக்காங்க. காரணம் என்னென்னா, வெளிநாடுகளில் நடக்கும் வேட்பாளர்களையும் பொதுமக்களை சேர்த்து வச்சு இதை அடுத்து நாங்கள் போகுமா வேண்டாமாங்கிற அளவுக்கு நீங்கள் எங்களை தோண்டிட்டீங்க. நல்லா இருந்தது, நல்லா இருக்குது. உங்கள் கேள்விகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, சிறப்பாக இருக்குது. எங்களுக்கும் ஒரு புது அனுபவம். வேட்பாளர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு நேரடியாக மக்கள் இந்த குறைகள் இருக்குது, இதுக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னு கேட்டது எங்களுக்கு புதுமையாக இருக்குது. உங்கள் டிவிக்கு எனது வாழ்த்துக்கள். இந்த பகுதியில் இருக்கிற சுகாதார சீர்கேடுகளை பற்றி சொன்னார்கள்.
41வது வட்டத்திலே அந்த எழில் நகர் குப்பைமேடு பகுதி, அந்த பகுதி சுத்தப்படுத்திவிட்டு அங்கே பல நூறு ஏக்கர் இடங்கள் இருக்கின்றன. அந்த இடத்திலே ஒரு தொழிற்பேட்டையை அமைக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தினை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். அதே போல் ஆளுங்கட்சி என்று எங்களை காமித்தார்கள். ஆண்டு கொண்டிருப்பவர்கள் இன்றைக்கு இங்கே வரவில்லை. நன்றி. அடிப்படையில் குடிநீர் பிரச்சனை தொடங்கி பல்வேறு பிரச்சனைகள் ஆர்கே நகரை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக அடித்தட்டு மக்கள், இன்னும் வாழ்வாதாரத்திற்காக போராடி கொண்டிருக்கிற மக்கள் என நிறைய மக்கள் தங்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை முழுவதுமாக இங்கே முன்வைத்திருக்கிறார்கள். அந்த பிரச்சனைகள் முழுவதுமாக இந்த களத்தில் வேட்பாளர்களாக போட்டியிடக்கூடிய அரசியல் கட்சிகளினுடைய பிரதிநிதிகளின் காதுகளில் நேரடியாக விழுந்திருக்கிறது. இவர்கள் வெறும் வாக்குகளை மட்டும் கேட்டு பிரச்சாரத்தில் வருகிற போது முன்வைக்க வைக்கக்கூடிய கோரிக்கைகளை தாண்டி நேரடியாக இது ஒரு விவாத நிகழ்ச்சியாகவே மாறியிருக்கிறது. அந்த வகையில் உங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்த வாக்காளர்களுக்கும் அந்த கோரிக்கைகளுக்கு செவிசாய்த்து பதிலளித்த வேட்பாளர்களுக்கும் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது.